அதிசயங்களை செய்வார். இந்த தேவனுக்கு அதிசயவாದ இந்த வாழ்க்கையிலே இந்த ஜீவிதத்தில் உங்கள் வாழ்க்கையை நான் ஒரு காரியத்தை பார்க்கிறேன். இந்த ஜீவிதத்தில் காரணம் நீங்க எடுக்கலாம் எடுக்கலாம். இவங்களுடைய வாழ்க்கையில வாழ்க்கை ஒரு blessing. இந்த ஜீவிதத்தில் ஆசீர்வாதம் வரப்போகுது. உங்க வாழ்க்கையில இந்த நாளில் ஒரு வார்த்தை வரும்போது ಒಂದು ಬದಲಾವಣೆ வரப்போகுது. கர்த்தருக்கு பார்த்து இப்போது எனக்கு ஒரு காரியத்தை கொடுக்கிறேன். ಈಗ ನನಗೆ ಪರಿಶುದ್ಧಾತ್ಮನ ವಿಷಯವನ್ನು ತೋರಿಸಿದ್ದಾರೆ. காரியம் என்னவென்றால் ಈ ಕಾರ್ಯ ಅಂದರೆ இங்கு இருக்கிற நபர்களிலே ಇಲ್ಲಿ ಇರುವಂತವರಲ್ಲಿ எங்கள் வாழ்க்கையிலே ನನ್ನ ಜೀವಿತದಲ್ಲಿ நான் வாழ்ந்து ஒரு பிரயோஜனமும் இல்லை. ನಾನು ಮಾಡಿ ಏನು ಪ್ರಯೋಜನ ಇಲ್ಲ. இந்த வாழ்க்கை மிகுந்த கஷ்டமாக இருக்கிறது. ನನ್ನ ಜೀವಿತ ಭಾರಿ ಕೈಯಾಗಿದೆ. வாழ்க்கை கஷ்டத்த நிலைமையில் நான் இருக்கிறேன். ನಾನು ತುಂಬಾ ಕೈಯಾದ ಜೀವಿತದಲ್ಲಿದ್ದೇನೆ. இந்த நிலையிலே ಈ ಜೀವಿತದಲ್ಲಿ நான் செத்தாலும் நலமாக இருக்கும். ಸತ್ತರೆ ಚೆನ್ನಾಗಿರ್ತದೆ. அப்படி இருக்கும் என்று ಹಾಗಿದ್ದೇನೆ ಅಂತಾಳೆ ಒಬ್ಬರಿದ್ದಾರೆ. சொல்லுங்க அர்த்தம் எனக்கு சாப்பிட்டேன். ಹೇಳುವಂತ ಆಯ್ತಾ ஆண்டவர் பேசி நம்ம வந்துவிட்டார். ದೇವರು ಮಾತಾಡಿದ ಬಂದು சொல்லுங்க வாழ்க்கையில முன்னேற்றம் இல்லை. ಅವ್ರ ಜೀವಿತದಲ್ಲಿ ಮುಂದುವರಿಕೆ ಇಲ್ಲ. ನಾನೇ ಒಂದು ಕಾರ್ಯ ನೋಡ್ತಿದ್ದೀನಿ. நீங்க சொல்லலாம் நான் பரிசுத்த ஆவியை எனக்கு சொன்ன ನೀವು ಹೇಳೋದು ಬೇಡ, ನಾನು ಹೇಳ್ತೀನಿ. நான் ஒரு காரியத்தை பார்க்கிறேன். அந்த காரியம் என்னவென்றால் வாக்கு பகை இருக்குது. ಅಡಿಕೆ ಮರ ಅದಕ್ಕೆ ಸಂಬಂಧಪಟ್ಟ ಹಾಗೆ ஒரு காரியத்துக்கு கண்டது நல்லா இருக்குன்னு நினைக்கிறோம். ಅಲ್ಲಿ ಅಡಿಕೆ ಮರದ ರೀತಿಯಲ್ಲಿ ಒಂದು ಕಾರ್ಯ ಮಾಡಿದ್ರೆ ನಿಮಗೆ ದೇವರಿದ್ದಾರೆ. ಅದೇನಾದ್ರು ಕಾರ್ಯ ಯೋಚನೆ ಮಾಡ್ತೀರಾ? அந்த காரியம் ಹಾಗೆ ಅಲ್ಲಿ ಆ ಕಾರ್ಯ ಮಾಡಬೇಕು ಅಂತ ದೇವರು ನನಗೆ ತೋರಿಸಿದ. அந்த காரியத்தை பண்ணா ಆ ಕಾರ್ಯ ಮಾಡಿದ್ರೆ ನಿಮಗೆ ದೇವರು ಆಶೀರ್ವದಿಸ್ತಾರೆ. ஓகேயா? சரியா? சபையில் ஒரு காரியம் தெரிஞ்சுக்கலாம். ಅವರೆಲ್ಲರೂ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡುವ. இயேசுவின் நாமத்தில் right now in the name of ಯೇಸುವಿನ ನಾಮದಲ್ಲಿ ஆண்டவருடைய ஆசீர்வாதம் ಯೇಸು ನಾಮದಲ್ಲಿ இப்போது ಈಗಲೇ let's sing. ಯೇಸು ನಾಮದಲ್ಲಿ Be still. ಯೇಸು ನಾಮದಲ್ಲಿ Be still. ಯೇಸು ನಾಮದಲ್ಲಿ Holy God. Be still of you. Be still. இயேசுவின் நாமத்தில் லேவா சீக்கிரமா பாப்பா. ஹலோ ஹலோ பரிசுத்த ஆவியானவர்
போறியா ಒಂದು ಬಿಸ್ನೆಸ್ ಇದರಲ್ಲಿ இங்கேருந்து ஒரு அனுப்ப போறேன் ಇಲ್ಲಿಂದ ನೀನು ದೇವ್ರ ಕರ್ಕೊಂಡು நீ ಹೋಗ್ತಾನೆ ஆண்டவருக்கு ஒப்பு கொடு ಈ ದೇವರಿಗಾಗಿ ಒಪ್ಪಿಸಿಕೊಡು உன் வாழ்க்கை பிளஸிங்கா இருக்கு ನಿನ್ನ ದೇಶ ಬೆದರಿಕೆ ಅದರ ಹಿಂದೆಯ ಭಾಗದಲ್ಲಿ ஒரு கட்டி இருக்கிற குறித்து கவலைப்படுறாங்க ಒಂದು ಗಡ್ಡೆ ಇರೋದನ್ನ ಕುರಿತು ಅವರು ಚಿಂತೆ ಮಾಡ್ತಿದ್ದಾರೆ ஓகே நான் சொல்றது அர்த்தம் என்ன ನಾನು ಹೇಳೋದು ಅರ್ಥ ಆಯ್ತಿದೆಯಾ ஓகே ಅರ್ಥ ಆಯ್ತು ಅಂತ அதாவது கட்டிகள் உடம்புல கட்டி இருக்கு ಅಲ್ಲಿ ಗಡ್ಡೆ ಇದೆ ஓகே அது வந்து வயிற்றுல செங்கல் பகுதியில் இருக்கலாம் ಅದು ಹೊಟ್ಟೆಯಲ್ಲಿ ಹೋಗೋದಿರ್ಬೋದು இல்ல உடம்புல சைடுல இருக்கலாம் ಒಂದು ಸೈಡ್ ಇರ್ಬೋದು இல்ல முதுகுல இருக்கலாம் ಅದರಲ್ಲಿ ಕಣ್ಣು ಇರ್ಬೋದು அப்படி இருக்கு நபர் இருக்கிறீங்க ಅದ್ರಲ್ಲಿ ಇರೋದ್ರಲ್ಲಿ எந்த ஆளாக தைரியமா வரலாம் ಅವ್ರು ಯಾರಾಗಿದ್ರು ಆ ಗಡ್ಡೆ ಇರೋರು ಯಾರಾದ್ರೂ ಮುಂದೆ ಬನ್ನಿ இந்த டைம் ஆயிட்டு யாரை தேடி போகும் ನಾವು ಮುಂದೆ ಹೋಗ್ಬೇಕು ಯಾರ ಇದ್ರು ಕೂಡ ಅವ್ರ ಮುಂದೆ ಬರ್ಬೋದು தைரியம் வரலாம் ஒரு தெரிஞ்சு நான் வந்து கிடைச்சிட்டு போகலாம் ಧೈರ್ಯವಾಗಿ ಬರ್ಬೋದು சபையை இவருக்காக ஜெபிக்கலாம். I receive Jesus. I receive Jesus. இயேசுவின் நாமத்திலே ಯೇಸು ನಾಮದಲ್ಲಿ இந்த மகனுக்காக ஜெபிக்கிறோம். ಎಲ್ಲ ಅನ್ಯ ಬಲಮೈಗಳೇ ಇದು ಎಲ್ಲಿ ಕಟ್ಟಿದೆ ನಿಮಗಿರೋದವಾಗಿ ஒரு குடும்பத்திற்கு விரோதமா ನಮಗಿರೋದವಾಗಿ ஒரு கட்டுகள் சொல்றேன். ಅನೇಕ ಮಾನವದ ಕಟ್ಟೆಗಳು ಅನೇಕ ಕಾರ್ಯಗಳು கரெக்டா? இல்ல அதான் பட் அந்த கட்டு வந்து இருக்கு ಇருக்கு ಇದೆ நான் சொல்றது புரியுதா? ಅರ್ಥ ಇದೆಯಾ ஒரு வந்து ஒரு கட்டு இருக்குன்னு சொல்லி ஆவையெல்லாம் தெரிய வெளிப்படுத்துறேன். ಹೇಳ್ತಿದ್ದಾರೆ இப்போ நான் தெரிவிக்கிறேன். ஒரு கட்டுநாளைக்கு வந்து இருக்கா? சரி, ஜெபம் பண்ணலாம். சபையிலே ஒரு நாள் ஜெபம் பண்ணலாம். இயேசுவின் நாமத்திலே ಯೇಸು ನಾಮದಲ್ಲಿ ஆண்டவரை வல்லவர். இயேசுவின் நாமத்திலே இயேசுவின் நாமத்திலே ಯೇಸು ನಾಮದಲ್ಲಿ அநேக சாபங்கள் கூட இருக்கு. ಪಾಪಗಳಿದೆ சரி, உங்களுக்காக ஜெபிக்கலாம். ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡ್ತೀವಿ Liba sakadana boda bara vela bara beli ili mahande ni mori yana na balaba. Lima sakada. பாத்தீங்களா இதுதான் கிரீட்டு. அது இப்போ கிரீட்டு. இந்த தேவனுடைய ஸ்பிரிட் வந்து இப்போ வேலை செய்யும். அதனால இந்த கட்டுரை காரியம் இருக்கு ஆதியம் சொல்லி அதை வெளிப்படுத்தலாம். இந்த கட்டு மூலம் இந்த கட்டு உங்களுக்கு அடுத்ததாங்க ಎರಡನೆಯಾಗಿ ஒரு காரியத்தை குறித்து நான் ஆவியார உணர்த்துகிறேன். ಒಂದು ಕಾರ್ಯ ಕುರಿತು ದೇವರ ಆತ್ಮ ತೋರಿಸ್ತಿದ್ದಾರೆ அது என்ன காரியம்? ಏನು ಕಾರ್ಯ ಅಂದ್ರೆ குழந்தை கவர்ச்சி. ಗಟ್ಟಿನ ಭಾಗ ಇದು ಗಟ್ಟಿನ ಭಾಗ ಒಳಗೆ ஒருவேளை அவருக்கு ಒಳಗೆ ನೋವು ಇರ್ಬೋದು உண்மையான வழியா இருக்கலாம். ಒಳಗೆ ನೋವು ಇರ್ಬೋದು கட்டியா இருக்கலாம். ಗಂಟಲ ಒಳಗಡೆ ನಿನಗೆ ಏನಾದ್ರು ಗಂಟೆ ನೋವು ಇರ್ಬೋದು அதிகமா தோற்றல் ಅನೇಕ ಕಡತ ಒಳಗಡೆ அப்படின்னு இருக்கு நபர் இருக்கீங்களா? ಯಾರಾದ್ರೂ ಒಬ್ಬರು ಇದ್ದೀರಾ ಇಲ್ಲಿ நான் சொல்றது மனசாகுதா? ನಾವು ಹೇಳ್ತಿರೋದು ಅರ್ಥ ಆಯ್ತಿದ್ಯಾ சின்ன பிள்ளைனாலும் சரி ಚಿಕ್ಕ ಮಗಾದ್ರೂ ಸರಿ பெரிய ஆளுனாலும் சரி ದೊಡ್ಡವರಾದ್ರೂ ಸರಿ
ಯೇಸುವಿನ ನಾಮದಲ್ಲಿ ಯೇಸು I ನಾಮದಲ್ಲಿ reach you in the name of Jesus. ಯೇಸು ನಾಮದಲ್ಲಿ உங்களுக்கு என்ன செய்யுமா? ಏನಾಗ್ತಮ್ಮ ಯೇಸುವಿನ ನಾಮದಲ್ಲಿ ಯೇಸು ನಾಮದಲ್ಲಿ I reach you, Jesus. இந்த நிமிஷத்திலிருந்து ಈ ದಿವಸದಿಂದ ಯೇಸು ನಾಮದಲ್ಲಿ ಯೇಸುವಿನ ನಾಮದಲ್ಲಿ ஒரு வல்லமை இறங்குவதாக. வல்லமை இறங்குவதாக. ಸರ್ಪ ಬರ್ತಾ ಇದೆ. ನಾನು ಹೇಳಿದ್ದು ತೆಲುಗಲ್ಲಿ ಅರ್ಥವಾಯ್ತಾ? ஜெபிக்கும் போது ನೀವು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡುವಾಗ ஒண்ணு சர்ப்பம் வருது, ನಿನ್ನ ಮುಂದೆ ಸರ್ಪ ಬರ್ತಾ ಇದೆ, இல்ல தூக்கத்துல சர்ப்பம் வருது. ನಿದ್ರೆಯಲ್ಲಿ ಸರ್ಪ ಬರ್ತಾ ಇದೆ. உங்களுக்கு வருதாது? நீங்க ஓகே, நீங்க இப்போ டீச்சர் அப்ளை பண்ணுங்க. ಅವರ ಕರ್ಕೊಂಡಾಕೆ உங்களுக்கு ಹೆಸರೇನು? உங்களுக்கு தூக்கத்துல வருதா? தூக்கத்துல வருது. இன்னைக்கு இந்த கட்டு வந்து உடைக்கணும். ಇವತ್ತು ಗಂಟು ಹೊಡಿತದೆ. நீங்க விசுவாசிக்கிறீங்களா? ನೀವು ವಿಶ್ವಾಸ ಇರ್ತೀರಾ? ஒரு அற்புதம் நம்புறீங்களா? ದೇವರ ಅದ್ಭುತಗಳನ್ನು ಮಾಡ್ತೀರಾ? சாப்பிடுறீங்களா? ಕ್ರಿಸ್ತನಿಗೆ ಸಾಕ್ಷಿಯಾಗಿರ್ತೀರಾ? சபையே இன்னைக்கு ஆபிரகாமுடைய குமாரனை கண்டுபிடிக்கிறார். ಅಪರಾಧನ ಪ್ರಾರ್ಥನೆ ದೇವರು ಬಿಡುಗಡೆ ಮಾಡಿ. கையில் உயர்த்தலாம். ಯೇಸು ನಾಮದಲ್ಲಿ ಯೇಸು ನಾಮದಲ್ಲಿ ಯೇಸು ನಾಮದಲ್ಲಿ எல்லா அந்நிய வல்லமைகளை ಎಲ್ಲ ಅನ್ಯ ಕ್ರಿಯೆಗೆ இயேசுவின் நாமத்தில் ಯೇಸು ನಾಮದಲ್ಲಿ சுட்டி எறிகிறார். ದೊಡ್ಡದನೆ சுட்டி எறிகிறார். ದೊಡ್ಡದನೆ சுட்டி எறிகிறார். ದೊಡ್ಡದನೆ எல்லா வல்லமைகள் ಎಲ್ಲ ಕ್ರಿಯೆಗಳು வெளியேறு இயேசுவின் நாமத்தில். ಹೊರಗೆ ಯೇಸು எல்லா தூக்கத்துக்கு விரோதமாய் ಎಲ್ಲ ಕ್ರಿಯೆಗಳಿಗೆ ವಿರುದ್ಧವಾಗಿ ಎಲ್ಲ போராடுகிற ಎಲ್ಲ ಹೋರಾಟ ಎಲ್ಲ சர்ப்பத்துடைய வல்லமைகளை ಸರ್ಪದ ಕ್ರಿಯೆಗಳು சுட்டி எறிகிறார். ತೆಗೆದುಹಾಕಿ. சுட்டி எறிகிறோம். ಯೇಸು ஆண்டவரே வல்லமை. வெளியேறு இயேசுவின் நாமத்தில். வெளியேறு. ಹೊರಗೆ ಬನ್ನಿ. ಹೋಗಲಿ. ಹೋಗಲಿ. ಹೇಳ್ತಿದ್ದಾರೆ. ಅವ್ರದ್ದು ಮತ ಏನಂದ್ರೆ ಇನ್ನು ಸುಮಾರು ಜನ ಅಂತ ಅವರಿಗೆ ಮ್ಯಾರೇಜ್ ಮದುವೆ ಆಗಿಲ್ಲ. ಅಯ್ಯೋ ತಡೆ ಆಗಿರ್ಬೋದು ನಿಮಗೆ ಮದುವೆಗೆ. ಅನೇಕ ಕಾಲಗಳ ಬರೋದಕ್ಕೆ ಈಗ ತಡೆ ಆಗಿರ್ಬೋದು. ಅಲ್ಲಪ್ಪ ನಿನಗೆ ವರಗಳು ಅಥವಾ ಬರದೇ ಇರ್ಬೋದು. ಯಾರ ವಿಚಾರ ಈ ಸಭೆಗಾಗಿ ನಾನೀಗ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಬಹುದು. ಯೇಸು ನಾಮದಲ್ಲಿ ಈ ಸಭೆಯನ್ನು ನಾನು ಆಶೀರ್ವದಿಸಿ ಈ ಸಭೆನ ನೀನು ಈ ಸಭೆಯಲ್ಲಿ ಹೊಸ ಆತ್ಮಗಳನ್ನ ದೇವರು ಕೊಂಡು ಬರ್ತಾರೆ. ಸುಖಪಡಿಸುವಂತ ವರಗಳ ಮೂಲಕ ಅನೇಕ ಅದ್ಭುತಗಳನ್ನ ಸಭೆಯಲ್ಲಿ ಮಾಡಕ್ ಹೋಗ್ತಾರೆ. ಅದು ಅತಿ ಶೀಘ್ರದಲ್ಲಿ ಮಾಡಕ್ ಹೋಗ್ತಾರೆ. ಇಲ್ಲಿ ಅನೇಕ ಕಾರ್ಯಗಳನ್ನ ಸಭೆಯಲ್ಲಿ ನೋಡ್ತಿದ್ದೇನೆ. ಅಲ್ಲಿ ಏನಂದ್ರೆ வைராக்கியமானவர்கள் ಇಲ್ಲಿ
இந்த சபைக்கு 2 பிராண்ட் ஊழியத்தை கற்றுக் கொடுப்பார். ಈ ಸಭೆಗೆ ஆண்டவர் வித்தியாசமான காரியத்தை செய்வார். ಈ ದೇವರು ಇಲ್ಲಿ ವಿಶೇಷವಾದ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಮಾಡಕ್ಕೆ ಹೋಗ್ತಾರೆ. ஏரியாவிலே ஒரு தலையை உயர்த்துவேன். ಈ ಸ್ಥಳದಲ್ಲಿ ಹೆಸರನ್ನು ಎತ್ತಿಸುತ್ತೇನೆ. ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்ய போகிறார். ದೇವರು ದೊಡ್ಡ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಮಾಡಕ್ಕೆ ಹೋಗ್ತಿದ್ದಾರೆ. அற்புதங்கள் மூலமாகவும் ಇಲ್ಲಿ ಅದ್ಭುತಗಳ ಮೂಲಕವಾಗಿ அடையாளங்கள் மூலமாகவும் ಅತಿಶಯವಾದ ಕಾರ್ಯಗಳ ಮೂಲಕವಾಗಿ சபையை கற்றுக் கொண்டு செல்ல ಈ போகிறார். ಸಭೆಯನ್ನು ದೇವರು ತೆಗೆದುಕೊಂಡು ನಡೆಸಿ ಹೋಗ್ತಾನೆ. இயேசுவின் நாமத்தில் ಯೇಸು ನಾಮದಲ್ಲಿ இந்த சபையை ஆசீர்வதித்து ಈ ಸಭೆಯನ್ನು ಆಶೀರ್ವದಿಸು. நன்றி ஆண்டவரೇ. ದೇವರೇ, இந்த சபையை உயர்த்த போகிறதாக ಈ ಸಭೆಯಲ್ಲಿ ಉನ್ನತವಾಗಿ ಸ್ತೋತ್ರ. காரியங்களை செய்ய போகிறார். ಸಭೆಗೆ ಇನ್ನೂ ದೇವರು ಅನೇಕ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಮಾಡಕ್ಕೆ ಹೋಗ್ತಾರೆ. தனக்கு ஞானத்தை அவர் ஒப்புக் கொடுக்கிறார். ಜನರು ಜ್ಞಾನವನ್ನು ಒಪ್ಪಿಸಿಕೊಡ್ತಾರೆ. மனிதன் எதிர்த்தாலும் ಯಾವ ಜನರು ಇದಕ್ಕೆ ನನಗಿಂತ ವಿರೋಧವಾಗಿದ್ದರು சபைக்கு வருகிறார். ಆ ಮನಸ್ಸಲ್ಲಿ ಸಭೆಗೆ ಬರ್ತಾರೆ. இந்த நேரத்தில் ಈ ದಿನದಲ್ಲಿ பரிசுத்த ஆவியானவர் ಪರಿಶುದ್ಧಾತ್ಮನು எனக்கு ஒரு காரியத்தை கொடுத்து வளர்த்துகிறார். ಒಂದು ಕಾರ್ಯವನ್ನು ಕುರಿತು ದೇವರು ನನಗೆ ತಿಳಿಯಪಡಿಸುತ್ತಿದ್ದಾರೆ. என்ன காரியம் என்றால் ಅದೇನು ಕಾರ್ಯ ಅಂದರೆ கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், ಈ ಕರ್ತನಾತ್ಮನು ಹೇಳ್ತಾರೆ, இந்த சபைக்கு ಈ ಸಭೆಗೆ லாயர்கள் வருகிறார்கள். ಲಾಯರ್ಗಳು இயேசு நாமத்தில் ஆசீர்வதிக்க போகிறார். அதனாலே சபையுடைய அணியிலே கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், முடிச்சிருக்கார். இப்போ பரிசுத்த ஆவியானவர் பேசுகிறார். என்ன சொல்லுகிறார்? இந்த ரோடுகளிலே வரிகள் போடப்படும். உங்களை கர்த்தர் உயர்த்த போகிறார். ಹೋಗ್ತಿದ್ದಾನೆ. தேவன் பெரிய காரியங்களை செய்ய போகிறார். ದೇವರು ದೊಡ್ಡ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಮಾಡಕ್ಕೆ ಹೋಗ್ತಾನೆ. இந்த சபையானது ಈ ಸಭೆಯಾದದು 2 ஆறாவது நடக்கும். ಇಲ್ಲಿ 2 ಆರಾಧನೆ தேவன் செய்கிறார். பரிசுத்த ஆவியானவர் போதகரை பார்த்து சொல்லுகிறார், நீ கண்ணீர் விட்ட நாட்களுக்கும் துன்பப்பட்ட நாட்களுக்கும் நான் உன்னை உயர்த்தப் போகிறேன். அந்நிய கண்ணல்ல, உன்னுடைய கண்ணை காணும். இங்கிருந்து கடந்து வருவார்கள். தேவன் அதிசயங்களை செய்வார். அதிசயங்களை ಇನ್ನು செய்வார். ಈ ದಿನಗಳಲ್ಲಿ ದೇವರು ಅತಿಶಯವಾದ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಮಾಡ್ತಾರೆ. ஹalleluya. Hallelujah. ஹalleluya. ஒரே ಒಂದು ಸ್ತೋತ್ರ. ದೇವರೇ ನಿಮಗೆ ಸ್ತೋತ್ರ. நீ கொடுத்த சபைக்காக நன்றி. ಈ ಗುಣಪಟ್ಟ ಸಭೆಗಾಗಿ ಸ್ತೋತ್ರ. பெரிய காரியங்களை செய்ய ಈ போறதுக்காக நன்றி. ದೊಡ್ಡ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಮಾಡೋದಕ್ಕಾಗಿ ಸ್ತೋತ್ರ. இயேசுவின் நாமத்தில் ஆமென். ಯೇಸು ನಾಮದಲ್ಲಿ ಆಮೆನ್. அடுத்ததாக ಎರಡನೆಯಾಗಿ இருக்கிற சகோதரி வாழ்க்கையிலே படிக்கிறவங்களா இருக்கலாம், காலேஜ் படிச்சிருக்கலாம், ಕಾಲೇಜಿಗೆ ಹೋಗ್ತಿದ್ರಿ, சின்ன கிளாஸ் இருக்கலாம். ಕಾಸಿರ್ಬೋದು. அதுல என்ன ஒரு காரியம் காணப்படும்? ಏನೇನು ಕಾರ್ಯ ಕಾಣಿಸ್ಕೊಳ್ತದೋ ನಿಮಗೆ ಮೈಂಡ್ ಡಿಸ್ಟರ್ಬ್ ಆಗಿ ಜ್ಞಾಪಕ ಬರ್ತಾ ಇದೆ. ನೀನು ಓದಿದ್ರೆ ಮನಸ್ಸಿಗೆ ಯಾವತ್ತೂ ಇಷ್ಟ ಇಲ್ಲ. ಕಾಲೇಜಿಗೆ ಹೋಗೋ ಹುಡುಗರಿಗೆ ಮನಸ್ಸಿಗೆ ಓದೋದು ನಿನಗೆ ಇಷ್ಟ ಇಲ್ಲ, ಅರ್ಥ ಆಗ್ತಾ ಇಲ್ಲ. பரிசுத்த ஆவியானவர் ಪರಿಶುದ್ಧಾತ್ಮನು ஒரு வாழ்க்கை அற்புதங்கள் செய்ய போகிறார். ನಿಮ್ಮ ಜೀವಿತದಲ್ಲಿ ಅದ್ಭುತವನ್ನು எல்லாரும் ಮಾಡಬೇಕು. கைகளை வைத்து ஜெபிக்கலாம். ಎಲ್ಲರೂ ಕೈಗಳೆತ್ತಿ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡುವ. இயேசுவின் நாமத்தில் ಯೇಸು ನಾಮದಲ್ಲಿ இந்த சபையை ஆசீர்வதியும். இவருடைய வாழ்க்கையை உயர்த்தும். இவர் தடைகளை மாற பண்ணும். ತಡೆಗಳನ್ನು ನೀಗಿಸು. இவருடைய வாழ்க்கையை உயர்த்தும். ಜೀವಿತವನ್ನು ಉದ್ಧರಿಸು. உங்களுடைய வாழ்க்கையை ஆசீர்வதிக்காய் தோற்றுறோம். ಜೀವಿತವನ್ನು ಉದ್ಧರಿಸಕ್ಕಾಗಿ ಸ್ತೋತ್ರ. எல்லா ஃபைனான்ஸ் ப்ராப்ளங்கள் ಎಲ್ಲ ದುಡ್ಡಿನ ಸಮಸ್ಯೆಗಳು இயேசுவின் நாமத்தில் ಯೇಸು ನಾಮದಲ್ಲಿ வெளியேறும். ಎಲ್ಲ ಹೊರಗೆ ದೇವರ ನಾಮದಲ್ಲಿ இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡ್ತೇವೆ. ಈ ದುಡ್ಡಿನ ಅಗತ್ಯ இயேசுவின் நாமத்தில் ಯೇಸು ನಾಮದಲ್ಲಿ ದೇವರ ಕೊಡುಗೆಗಾಗಿ ಸ್ತೋತ್ರ. இந்த நிமிஷத்தில் ಈ ನಿಮಿಷದಿಂದ ஆசீர்வதிக்காய் தோற்றுறோம். ದೇವರ ಆಶೀರ್ವಾದಕ್ಕಾಗಿ ಸ್ತೋತ್ರ. அநேக கடன் பிரச்சனைகள் ಅನೇಕ ಕಾಲದ ಸಮಸ್ಯೆಗಳು இயேசுவின் நாமத்தில் ಯೇಸು ನಾಮದಲ್ಲಿ மாற பண்ணும். ಈಗಲೇ ಅದು ಹೊರಟು. ಅದು ಅನೇಕ
ಬಲ இந்த நிமிஷத்திலே ಈ ನಿಮಿಷದಿಂದ இறங்குவதோ ಇಳಿದು ಬರಲಿ. இந்த ஒவ்வொரு பிள்ளைகளை ಒಬ್ಬೊಬ್ಬರ ಮಕ್ಕಳ ಮೇಲೆ ஆசீர்வதியும் ಆಶೀರ್ವಾದ கடவுள் பெரிய காரியத்தை ದೊಡ್ಡ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಮಾಡಿ. இயேசுவின் நாமத்தில் ಯೇಸು ನಾಮದಲ್ಲಿ ತಂದೆ. ಆಮೆನ್. ಯೇಸು ನಾಮದಲ್ಲಿ. blessing anointing ಯೇಸು ನಾಮದಲ್ಲಿ. blessing anointing ಯೇಸು ನಾಮದಲ್ಲಿ. I receive ಯೇಸು ನಾಮದಲ್ಲಿ. I receive ಯೇಸು ನಾಮದಲ್ಲಿ. name of Jesus ಯೇಸು ನಾಮದಲ್ಲಿ. ಎಲ್ಲ தரித்திரங்கள் ಎಲ್ಲ ದರಿದ್ರಗಳು, ಎಲ್ಲ சாபங்கள் ಎಲ್ಲ ಶಾಪಗಳು இயேசுவின் நாமத்தில் ಯೇಸು ನಾಮದಲ್ಲಿ மறைவதாக ಮರೆಯಾಗಲಿ. ஆண்டவர் ದೇವರು இந்த மகனை ಮಗನನ್ನ உதவி செய்வதற்காக சோத்திரம் ಸ್ತೋತ್ರಪ್ಪ. ஆண்டவருடைய வல்லமை ದೇವರ ಮಹಿಮೆ இந்த நிமிஷத்தில் ಈ ನಿಮಿಷದಲ್ಲಿ இவன் வாழ்க்கையிலே ಈ ಮಗನ அற்புதத்தை செய்துவிட நான் ಅದ್ಭುತ சொல்கிறேன் ಮಾಡಲೇ ಕಾಪಾಡಿಕೊಳ್ಳಿ. இயேசுவின் நாமத்தில் ಯೇಸು ನಾಮದಲ್ಲಿ. blessing anointing Blessing anointing. I receive ಯೇಸು I ನಾಮದಲ್ಲಿ. receive ಯೇಸು ನಾಮದಲ್ಲಿ. இந்த மகனுடைய தேவைகளை ಈ ಮಗನ ಜೀವಿತದಲ್ಲಿ கர்த்தர் சந்தித்தபடி நான் சோத்திரம் ಕರ್ತನ ಸಂಧಿಸಿದಕ್ಕಾಗಿ ಸ್ತೋತ್ರ. ಎಲ್ಲ ಕೈಗಳ ತಟ್ಟಿ ஆண்டவரை கைகள் ಮಗನೇ, ಅಮ್ಮ, நீ உன்னுடைய வாழ்க்கையில ನಿನ್ನ ಜೀವಿತದಲ್ಲಿ கர்த்தருக்கு ஒப்பு கொடு ಕರ್ತನಿಗಾಗಿ ಒಪ್ಪಿಸಿಕೊಡು. இந்த நாளிலிருந்து ಇವತ್ತು ದಿನದಿಂದ தேவனுடைய அதிசயங்களை செய்வார் ನಿನ್ನ ದೇವರನಿಗೆ ಅತಿಶಯವಾದ உன்னுடைய ಕಾರ್ಯ- வாழ்க்கையிலே ನಿನ್ನ ಜೀವಿತದಲ್ಲಿ என்னுடைய வாழ்க்கையை நான் ஒரு காரியத்தை பார்க்கிறேன் ನಿನ್ನ ಜೀವಿತದಲ್ಲಿ ಒಂದು ಕಾರ್ಯ ನೋಡ್ತಿದ್ದೇನೆ. வீடியோ எடுக்கிறவங்க எடுத்துக்கலாம் ವಿಡಿಯೋ ತೆಗೆದು ತಗೊಳ್ರಿ. இவங்களுடைய வாழ்க்கையில ಇವನ ಜೀವಿತದಲ್ಲಿ வாழ்க்கையில ஒரு blessing வரும் ಇವನ ಜೀವಿತದಲ್ಲಿ ಒಂದು ಆಶೀರ್ವಾದ ಬರಕ್ ಹೋಗ್ತದೆ. உன்னுடைய வாழ்க்கையில ನಿನ್ನ ಜೀವಿತದಲ್ಲಿ இந்த நாளிலிருந்து ಇವತ್ತು ದಿನದಿಂದ ஒரு மாற்றம் வரப்போகுது ಒಂದು ಬದಲಾವಣೆ ಬರಕ್ ಹೋಗ್ತದೆ. கர்த்தருக்கு சாட்சி சொல்லு ನೀವು ಕರ್ತನಿಗಾಗಿ ಬಂದು ಸಾಕ್ಷಿ என்ன ಹೇಳಬೇಕು. கையில தட்டி மயப்படுத்தும் ஓகே பரிசுத்த ஆவியானவர் எனக்கு ಪರಿಶುದ್ಧಾತ್ಮನು இப்போது எனக்கு ஒரு காரியத்தை உணர்த்துகிறார் ಈಗ ನನಗೆ ಪರಿಶುದ್ಧಾತ್ಮನ ವಿಷಯ ತೋರಿಸುತ್ತಿದ್ದಾರೆ. ஒரு காரியம் என்னவென்றால் ಅಲ್ಲಿ ಕಾರ್ಯ ಏನಂದ್ರೆ, இங்கு இருக்கிற நபர்களிலே ಇಲ್ಲಿ ಇರುವಂತ ಒಬ್ಬರಲ್ಲಿ என்னுடைய வாழ்க்கையிலே ನನ್ನ ಜೀವಿತದಲ್ಲಿ நான் வாழ்ந்து ஒரு பிரயோஜனமும் இல்லை ನಾನು ಬಾಳಿ ಏನು ಪ್ರಯೋಜನ ಇಲ್ಲ. இந்த வாழ்க்கை மிகுந்த கஷ்டமாகிவிட்டது ನನ್ನ ಜೀವಿತ ಭಾರಿ என் ಕೈಯಾಗಿದೆ. வாழ்க்கை கஷ்டத்த நிலைமையில் நான் இருக்கிறேன் ನಾನು ತುಂಬಾ ಕೈಯಾದ ಜೀವಿತದಲ್ಲಿದ್ದೇನೆ. இந்த நிலையிலே ಈ ಜೀವಿತದಲ್ಲಿ நான் செத்தாலும் நலமாயிருக்கும் ನಾ ಸತ್ರೆ ಚೆನ್ನಾಗಿರ್ತದೆ. அப்படி இருக்கும் என்று ಹಾಗೆ ಇದ್ದೇನೆ ಅಂತ ಹೇಳಿ ஒரு நபர் இங்கு நிற்கிறீங்க ಒಬ್ಬರಿದ್ದಾರೆ. சொல்லுது அர்த்தம் என்ன தப்பியார் ಹೇಳುದು ಅರ್ಥ ಆಯ್ತಾ? ரைட் ஓகே ஆண்டவர் பேசுற நபர் வந்து விட்டார் ದೇವರು ಮಾತಾಡಿದವರು ಬಂದ್ರು. உங்களோட இது சொல்றதெல்லாம் கரெக்டான பேசு ಹೇಳಿದಲ್ಲ ಕರೆಕ್ಟಾ? ஓகே இப்போது ಈಗ இந்த மகள் மிகுந்த கண்ணீரோடு வந்திருக்கிறார் ಈ ಮಗಳು ತುಂಬಾ ಕಣ್ಣೀರಿಂದ ಬಂದಿದ್ದಾಳೆ. இவளும் ஆபிரகாமுடைய குமாரத்தியா இருக்கிறார் ಇವಳು ಅಬ್ರಾಮನ ಕುಮಾರ್ತೆ ಆಗಿದ್ದಾಳೆ. வேதம் சொல்லுகிறது ವೇದ ಹೇಳ್ತದೆ, ஆபிரகாமுடைய குமாரத்தியை ಅಬ್ರಾಮನ ಕುಮಾರ್ತೆಯೇ ஆண்டவர் சொஸ்தப்படுத்தினார் ಆಂಡವರು ದೇವರು ಗುಣಪಡಿಸಿ இயேசுவின் நாமத்தில் ಯೇಸುವಿನ ನಾಮದಲ್ಲಿ எல்லா தற்கொலை நாவிகள் ಎಲ್ಲ ಕಾರ್ಯಗಳು எல்லா அந்நிய வல்லமைகள் ಎಲ್ಲ ಅನ್ಯ ಕಾರ್ಯಗಳು இயேசுவின் நாமத்தில் ಯೇಸು ನಾಮದಲ್ಲಿ உலகிலே ಯೇಸು ನಾಮದಲ್ಲಿ இவளோடு போராடுகிறேன் ಇವಳೊಂದಿಗೆ ಹೋರಾಡುತ್ತಿರುವ எல்லா வல்லமைகள் ಎಲ್ಲ ಬಲವಾದ ಕ್ರಿಯೆ இயேசுவின் நாமத்தில் ಯೇಸು ನಾಮದಲ್ಲಿ வெளியேறட்டும் ಹೊರಗಾಗಲಿ. ಯೇಸು ಯೇಸು ನಾಮದಲ್ಲಿ. லாபா சீகா பாபா 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 ಅಪ್ಪ. அடுத்ததாக ಎರಡನೇ ಆಗಿ ஆண்கள் நபர்களிலே ಗಂಡಸರಲ್ಲಿ ஒரு நபரை குறித்து ஆவியானவர் உணர்த்துகிறார் ಗಂಡಸರಲ್ಲಿ ದೇವರ ಆತ್ಮನೊಬ್ಬನ ತೋರಿಸ್ತಿದ್ದಾರೆ. அந்த ஆண் இங்க இருக்கிறவங்கள ಇವರು ಇಲ್ಲಿರೋರಲ್ಲಿ என் வேலை செஞ்சு ஒரு முன்னேற்றம் இல்ல ನಾನು ಕೆಲಸ ಮಾಡಿ ಒಂದು ಉದ್ಧಾರ ಆಗುತ್ತಾ ಇಲ್ಲ. எனக்கு தொழில்ல ஒரு சேஞ்ச் இல்ல ನನ್ನ ಬಿಸ್ನೆಸ್ ಅಲ್ಲಿ ಏನು ಇನ್ನು ಚೇಂಜಸ್ ಕಾಣ್ತಾ எனக்கு ஒரு ಇಲ್ಲ. தொழில் மாற்ற வேணும் ನನ್ನ ಬಿಸ್ನೆಸ್ ಅಲ್ಲಿ ಸ್ವಲ್ಪ என்ன ಚೇಂಜಸ್ ಬೇಕು. என்ன தொழில் பண்ணுவது ಏನು ನಾನು ಬಿಸ್ನೆಸ್ ಮಾಡೋದು அப்படின்னு ஒரு ஆள் இருக்கிறீங்க ಅಂತವ್ರು ಒಬ್ಬರು ಇಲ್ಲಿ ಇದ್ದೀರಿ. சொல்லுது அர்த்தம் ஆயினா ಅರ್ಥ ಆಯ್ತಾ? சொல்லுறது புரியுதா? ಅರ್ಥ ಆಯ್ತಾ ನಿಮಗೆ? உங்க தொழில்ல ஏதாட்டு மாற்றலாமா ನಿಮ್ಮ ஏதாவது ಕೆಲಸದಲ್ಲಿ ಏನಾದ್ರೂ ಒಂದು ಬದಲಾವಣೆ ಬೇಕಾ? அப்படின்னு இருக்கிறீங்களா? ಹಾಗಾದ್ರೆ ಇದ್ದೀರಾ? கம்கேர் ಹಾಗಿದ್ರೆ ಅವ್ರಿಗೆ ಬರ್ಬೋದು. யாரா இருந்தாலும் சரி ಯಾರಾದ್ರೂ ಸರಿ, ஆண்களா இருந்தாலும் சரி பெண்கள் இருந்தாலும் சரி ಆಣಾದ ಗಂಡಸರಾದ್ರೂ ಸರಿ, ಹೆಂಗಸರಾದ್ರೂ ಸರಿ, அவருடைய வாழ்க்கையில முன்னேற்றம் இல்ல ಅವ್ರ ಜೀವಿತದಲ್ಲಿ ಮುಂದುವರಿಕೆ ಇಲ್ಲ. நான் ஒரு தொழிலை மாற்றலாம் நினைக்கிறேன் ನನ್ನ ಕೆಲಸವನ್ನ ಬದಲಾವಣೆ ಮಾಡಬೇಕಂತ ಎಷ್ಟು ಜನ ಮಾಡ್ತಿದ್ದೀನಿ. இல்ல வேற காரியத்தை பண்ணலாம் நினைக்கிறேன் ಬೇರೆ ಏನಾದ್ರೂ ಒಂದು ವಿಷಯ ಮಾಡೋಣ ಅಂತ ಇದ್ದೀನಿ. அப்படி இருக்க நபர் இருக்கிறீங்களா? ಹಾಗಾದ್ರೆ ಇದ್ದೀರಾ? கம்கேர் ಬನ್ನಿ. நீங்க என்ன வேலை பார்த்துட்டு இருக்கீங்க? ಏನು ಕೆಲಸ ಮಾಡ್ತಿದ್ದೀರಿ? எஸ்டேட்ல என்ன வேலை பார்க்குறீங்க? எஸ்டேட்ல டெம்பரவரியா வேலை பார்க்குறீங்க? ಟೆಂಪರರಿ. எத்தனை வருஷமா வேலை பார்க்குறீங்க? ಎಷ್ಟು ದಿವಸದ ಕೆಲಸ ಮಾಡ್ತಿದ್ದೀರಿ? 8 ವರ್ಷ.
நீங்க வேற ஏதாவது பிசினஸ் பண்ணலாம்னு ஒரு தொழில் பண்ணலாம்னு என்ன இருக்கா? ಬೇರೆ ಏನಾದ್ರು ಕೆಲಸ ಮಾಡ್ಬೇಕು ಅಂತ ಯೋಚನೆ ಮಾಡ್ತಿದ್ದೀರಾ? நான் ஒரு காரியத்தை பார்க்கிறேன். ನಾನೇ ಒಂದು ಕಾರ್ಯ ನೋಡ್ತಿದ್ದೀನಿ. நீங்க சொல்லலாம், நான் பரிசுத்த ஆவியே எனக்கு சொன்ன. ನೀವು ಹೇಳೋದು ಬೇಡ, ನಾನು ಹೇಳ್ತೀನಿ. நான் ஒரு காரியத்தை பார்க்கிறேன். ನಾನೇ ನೋಡ್ತಿದ್ದೀನಿ. அந்த காரியம் என்னவென்றால், ಆ ಕಾರ್ಯ ಏನಂದ್ರೆ இந்த பாக்கு மரம் இருக்குல்ல, ಅಡಿಕೆ ಮರ, அது சம்பந்தமா ಅದಕ್ಕೆ ಸಂಬಂಧಪಟ್ಟ ಹಾಗೆ ஒரு காரியத்தை நீங்க பண்றது நல்லா இருக்கும்னு எனக்கு ஆவியில படுது. ಅಲ್ಲಿ ಅಡಿಕೆ ಮರದ ರೀತಿಯಲ್ಲಿ ಒಂದು ಕಾರ್ಯ ಮಾಡಿದ್ರೆ ನಿನಗೆ ಚೆನ್ನಾಗಿರ್ತದೆ ದೇವರು ಹೇಳ್ತಿದ್ದಾರೆ. அப்படி ஏதாவது காரியத்தை யோசிக்கிறீங்களா? ಅದೇನಾದ್ರೂ ಕಾರ್ಯ ಯೋಚನೆ ಮಾಡ್ತಿದ್ದೀರಾ? ஆனா அந்த காரியம் இருக்குதுன்னு சொல்லி எனக்கு ஆண்டவர் சொல்லுது. ಆ ಕಾರ್ಯ ನಿಮ್ಮಲ್ಲಿ ಆ ಕಾರ್ಯ ಮಾಡಬೇಕು ಅಂತ ದೇವರು ನನಗೆ ತೋರಿಸ್ತಿದ್ದಾರೆ. அந்த காரியம் நீங்க பண்ணா உங்களுக்கு பிளெஸிங்கா இருக்கும். ಆ ಕಾರ್ಯ ಮಾಡಿದ್ರೆ ನಿಮಗೆ ದೇವರು ಆಶೀರ್ವದಿಸ್ತಾರೆ. ஓகேயா? சரியா? உங்களுடைய வாழ்க்கை சபையை இவருக்காண்டி ஜெபிக்கலாம். ನಾವೆಲ್ಲರೂ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡುವ. இயேசுவின் நாமத்தில், ಯೇಸು ನಾಮದಲ್ಲಿ, right now in the name of ಯೇಸು Jesus, ನಾಮದಲ್ಲಿ ஆண்டவருடைய ஆசீர்வாதம் ಯೇಸು ನಾಮದಲ್ಲಿ இப்போது ಈಗಲೇ blessing ಯೇಸು ನಾಮದಲ್ಲಿ receive, ಯೇಸು ನಾಮದಲ್ಲಿ receive, ಯೇಸು ನಾಮದಲ್ಲಿ holy God, ಕಾಪಾಡ receive name of Jesus, receive, இயேசுவின் நாமத்தில் லேவா சீக்கா பாபா பாபா. ஹலோ ಹಲೋ, பரிசுத்த ஆவியானவர் உங்களை பார்த்து பேசுகிறார். ಪರಿಶುದ್ಧಾತ್ಮನು ನಿಮ್ಮನ್ನು ನೋಡಿ ಹೇಳ್ತಿದ್ದಾರೆ. உங்களுடைய வாழ்க்கையிலே ನಿಮ್ಮ ಜೀವಿತದಲ್ಲಿ ஆண்டவருக்கு அநேக காரியங்களை ஒப்பு கொடுங்க. ಆ ದೇವರಿಗೆ ಅಂತ ನಿಮ್ಮ ಜೀವಿತದಲ್ಲಿ ಅನೇಕ ಕಾರ್ಯ ಒಪ್ಪಿಸಿಕೊಡ್ರಿ. கர்த்தர் உங்களை உயர்த்த போறார். ದೇವರು ನಿಮ್ಮನ್ನ ಮೇಲಕ್ಕೆ ತರ್ತಾನೆ. உங்களுக்கு ನಿಮಗೆ ஹலோ, கேரளால யாரோ தெரியுமா? ಕೇರಳದಲ್ಲಿ ಯಾರನ್ನ ಗೊತ್ತಾ? டக்கு விசாரணை ಇಲ್ಲ, தெரியுமா? ஓகே, அந்த கேரளத்திற்கும் ಆ ಕೇರಳಕ್ಕೂ உனக்கு ஒரு சம்பந்தம் இருக்குன்னு ஆவியானவர் சொல்றாரு. ಕೇರಳದಲ್ಲಿರುವವರೆಗೂ ನಿನಗೂ ಅದು ಸಂಬಂಧ ಇದೆ ಅಂತ ಹೇಳ್ತಿದ್ದಾರೆ. ஏன்னா ஒரு பிசினஸ் முறையா ಒಂದು ಬಿಸ್ನೆಸ್ ಇದರಲ್ಲಿ நீ இங்கே இருந்து ஒரு அனுப்ப போற. ಇಲ್ಲಿಂದ ನೀ ದೇವ್ರ ಕರ್ಕೊಂಡು ಹೋಗ್ತಾನೆ. நீ ஆண்டவருக்கு ஒப்பு கொடு. ನೀ ದೇವರಿಗಾಗಿ ಒಪ್ಪಿಸಿಕೊಡು. உன் வாழ்க்கை பிளஸிங்கா இருக்கு. ನಿನ್ನ ದೇಶ I receive the name of Jesus. I receive. ஆண்டவர் blessing இந்த மகனுக்கு இயேசுவின் நாமத்தில் கட்டளையிடுகிறேன். ஆமென். இயேசுவின் நாமத்தில். ஓகே, நீங்க போலாம். லேபா சாக்கா தான போலபா. ரீமா சாக்கா தான போலபா. இங்க இருக்கிறவங்கள ಇಲ್ಲಿರುವವರಲ್ಲಿ ஒரு 3 நபரை குறித்து பரிசுத்த ஆவியானவர் பேசுகிறார். 3 ವ್ಯಕ್ತಿಗಳನ್ನು ಕುರಿತು ಪರಿಶುದ್ಧಾತ್ಮನ அந்த ಮಾತನಾಡುತ್ತಾರೆ. 3 நபருடைய வாழ்க்கை என்ன? ಮಕ್ಕಳ ಜೀವಿತದಲ್ಲಿ ಏನು? அவருடைய வாழ்க்கையிலே ಅವರ ಜೀವಿತದಲ್ಲಿ ஒரு வயிறுல நடு சைடு, ಹೊಟ್ಟೆಯಲ್ಲಿ ಒಂದು ಸೈಡು, இல்ல சைடுல ಒಂದು ಸೈಡ್ ಅಲ್ಲಿ, இல்ல நெஞ்சு சைடுல, ಅಥವಾ ಎದೆಯ ಭಾಗದಲ್ಲಿ, இந்த பின் சைடுல ಅದರ ಹಿಂದೆಯ ಭಾಗದಲ್ಲಿ ஒரு கட்டி இருக்கிறத குறித்து கவலைப்படுறாங்க. ಒಂದು ಗಡ್ಡೆ ಇರೋದನ್ನ ಕುರಿತು ಅವರು ಚಿಂತೆ ಮಾಡ್ತಿದ್ದಾರೆ. ஓகேயா? நான் சொல்றது அர்த்தம் என்ன? ನಾನು ಹೇಳೋದು ಅರ್ಥ ಆಯ್ತಿದ್ಯಾ? ஓகேயா? ಅರ್ಥ ಆಯ್ತು. அதாவது கட்டிகள் உடம்புல கட்டி இருக்கு, ಅಲ್ಲಿ ಗಡ್ಡೆ ಇದೆ. ஓகே, அது வந்து வயிற்றுல சென்ட்ரல் பகுதியில இருக்கலாம், ಅದು ಹೊಟ್ಟೆಯಲ್ಲಿ ಹೋಗೋದಿರ್ಬೋದು, இல்ல உடம்புல சைடுல இருக்கலாம், ಒಂದು ಸೈಡ್ ಇರ್ಬೋದು, இல்ல முதுகுல இருக்கலாம். ಅದ್ರಲ್ಲಿ ಬೆನ್ನಿರ್ಬೋದು. அப்படி இருக்கிற நபர் இருக்கிறீங்க, ಅದ್ರಲ್ಲಿ ಇರೋದ್ರ ಇರ್ತೀರಿ. எந்த ஆளாதான் தைரியமா வரலாம். ಅವ್ರು ಯಾರಾಗಿದ್ರು ಆ ಗಡ್ಡೆ ಇರುವವರು ಯಾರಾದ್ರೂ ಮುಂದೆ ಬನ್ರಿ. லேபா ஷாக்கா பாபா பாபா லேமா ஷாக்கா தனபலபா லேமா ஷாக்கா. இந்த டைம் ஆயிட்டு இருக்கு, அடுத்த ஸ்டேஜுக்கு போகணும். ನಾವು ಮುಂದೆ ಹೋಗ್ಬೇಕು. ಯಾರ ಇದ್ರು ಕೂಡ ಅವ್ರು ಮುಂದೆ ಬರ್ಬೋದು. அப்ப தைரியமா வரலாம், உங்களுக்கு ஜெபிச்சுட்டு அடுத்த கட்டத்துக்கு போகணும். ಧೈರ್ಯವಾಗಿ ಬರ್ಬೋದು. ನಾವು உங்களுக்கு எதில் கட்டி இருக்கு? எதில் இருக்கு? ಎಲ್ಲಿದೆ? ಸೈಡ್ ಇದೆಯಾ? சைடுல எதுல? வயிற்றுலையா? இந்த சைடு நெஞ்சு பின்னாலையா? பின்னால. பின்னால் ஆவியான சொன்னாரு. எவ்வளவு நாள் அந்த கட்டி இருக்கு? ಎಷ್ಟು ದಿವಸದಿಂದ ಇದೆ? 2 வருஷமா இருக்கு. சபையை இவருக்காண்டி ஜெபிக்கலாம். I receive Jesus. I receive Jesus. இயேசுவின் நாமத்தில், ಯೇಸು ನಾಮದಲ್ಲಿ இந்த மகனுக்காக ஜெபிக்கிறோம். ನಾವು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡ್ತೀವಿ. எல்லா அந்நிய வல்லமைகளை ಎಲ್ಲ ಕಾರ್ಯಗಳು இயேசுவின் நாமத்தில், ಯೇಸು ನಾಮದಲ್ಲಿ இந்த மகனை விட்டு ಮಗನ ಬಿಟ್ಟು வெளியேறட்டும். ಹೊರಗೆ ಹೋಗು. வெளிவரா. ಹೋಗೋರಿಗೆ ஆண்டவருடைய வல்லமை. ಯೇಸು இறங்கட்டும் இயேசுவின் நாமத்தில். ಯೇಸು ನಾಮ. அடுத்த நபர் ಎರಡನೇ ಆಗಿ லேபா ஷாக்கா பாபா பாபா. உங்களுக்கு எது கட்டி இருக்கு? ನೀವು ಎಲ್ಲಿ ಕಟ್ಟಿದೆ? சைடு. ஓகே. சீக்கா லாபா சீக்கா தானா போல வியாசில வெளிக்கற பரிசுத்த ஆவியானவர். ಪರಿಶುದ್ಧಾತ್ಮನು. ஹலோ சிஸ்டர், லோடு இவங்களை பார்த்து ஒரு காரியத்தை பேசுறார். ಪರಿಶುದ್ಧಾತ್ಮನನ್ನು ನೋಡಿ ಒಂದು ಕಾರ್ಯ ಹೇಳ್ತಿದ್ದಾರೆ. உங்களுக்கு விரோதமாக, ನಿಮಗೆ ವಿರೋಧವಾಗಿ, உங்கள் குடும்பங்களுக்கு விரோதமா ಕುಟುಂಬಕ್ಕೆ ವಿರೋಧವಾಗಿ ஒரு பிளாக் மேஜிக் கட்டு இருக்கிறத கத்த சொல்ற. ಅನೇಕ ಮಾಡಬಂದಿರದ ಕಟ್ಟುಗಳು, ಅನೇಕ ಕಾರ್ಯಗಳು. கரெக்டா?
இல்ல அதான் பட் அந்த கட்டு வந்து இருக்கு. ಇದೆ. உங்களுக்கு சொல்லு, நான் சொல்றது புரியுதா? ಅರ್ಥ ಆಯ್ತಿದೆಯಾ? உங்களுக்கு வந்து ஒரு கட்டு இருக்குன்னு சொல்லி ஆவியானவர் தெளிவா வெளிப்படுத்துறாரு. ಹೇಳ್ತಿದ್ದಾರೆ. இப்ப நான் ஜெபிக்கிறேன், கட்டு எல்லாம் இருக்கு. நம்ம கட்டு தான் எனக்கு சப்ஜெக்ட் இருக்கா? சரி, ஜெபம் பண்ணலாம். சபையே உங்களுக்காக ஜெபம் பண்ணலாம். ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡುವ. இயேசுவின் நாமத்திலே, ಯೇಸು ನಾಮದಲ್ಲಿ ஆண்டவரை வல்லமை, ದೇವರ ಪರವಾಗಿ இயேசுவின் நாமத்திலே, ಯೇಸು ನಾಮದಲ್ಲಿ, I receive Jesus. ಯೇಸು ನಾಮದಲ್ಲಿ, இயேசுவின் நாமத்திலே, ಯೇಸು ನಾಮದಲ್ಲಿ எல்லா கட்டிகள் ಎಲ್ಲ ಕಟ್ಟುಗಳು மறைவதாக, மறையாகவே ஆண்டவரை வல்லமை ದೇವರ ಮಹಿಮೆ இந்த நேரத்தில் இறங்கட்டும். ಇಳಿಯಲಿ. எல்லா பலவீனங்கள் ಬಲಹೀನತೆಗಳು இயேசுவின் நாமத்திலே ಯೇಸು ನಾಮದಲ್ಲಿ வெளியேறட்டும், ಹೊರಗಾಗಲಿ. வெளியேறட்டும். ಯೇಸು ನಾಮ, இயேசுவின் நாமத்திலே. ಯೇಸು ನಾಮದಲ್ಲಿ அநேக சாபங்களும் கூட இருக்கு. ಶಾಪಗಳಿದೆ. சரி, முதல்காட்டு ஜெபிக்கலாம். ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡ್ತೀವಿ. ಲೀಬಾ ಸಾಕಾದನ ಬೋಲ ಬರ ಬೇಳ ಬರ ಬಲಿ ಕರಿಗೆ ಇಲ್ಲಿ ಮಹಾಂದೆ ನೀ ಮೋರಿ ಯಾತನ ಬಲಬ ಲೀಮಾ ಸಾಕ பாத்தீங்களா? இதுதான் கிரியேட். அது சாபம் செய்வனம் என்ன பாத்தீங்களா? அது இப்ப கிரியேட். அந்த செய்வனோட ஸ்பிரிட் வந்து இப்ப வேலை செய்யும். அதனாலதான் இவங்களுக்கு இந்த கட்டுடைய காரியம் இருக்குன்னு ஆதியான தெளிவா வெளிப்படுத்தினா இந்த கட்டு நிமித்தமா தான் இந்த கட்டு அவங்களுக்கு இருக்கு. ஓகே, பீஷா பாப்பா பாப்பா லீமா சாக்கா தன பலப. அடுத்ததாங்க ಎರಡನೆಯಾಗಿ ஒரு காரியத்தை குறித்து நான் ஆவியானவர் உணர்த்துகிறேன். ಒಂದು ಕಾರ್ಯ ಕುರಿತು ದೇವರಾತ್ಮ ತೋರಿಸ್ತಿದ್ದಾರೆ. அது என்ன காரியம் என்றால், ಏನ್ ಕಾರ್ಯ ಅಂದ್ರೆ தொண்டை பகுதி, ಗಂಟಲಿನ ಭಾಗ, throat. ಇಲ್ಲಿ ಗಂಟಲಿನ ಭಾಗ ಒಳಗೆ ஒருவேளை அவங்களுக்கு வந்து வலியா இருக்கலாம், ಒಳಗೆ ನೋವು ಇರಬಹುದು. தொண்டையில வலியா இருக்கலாம், ಒಳಗೆ ನಿಮಗೆ ನೋವು ಇರಬಹುದು. இல்ல தொண்டையில சின்ன கட்டியா இருக்கலாம், ಗಂಟಲ ಒಳಗಡೆ ನಿನಗೆ ಏನಾದ್ರು ಗಡ್ಡೆ ಅಥವಾ ನೋವು ಇರಬಹುದು. அதாவது அதிகமா தோத்தல், ಅನೇಕ ಕಡತ ಒಳಗಡೆ அப்படின்னு இருக்கு. நபர் இருக்கீங்களா? ಯಾರಾದ್ರೂ ಒಬ್ಬರು ಇದ್ದೀರಾ ಇಲ್ಲಿ? நான் சொல்றது பர்சனல் தான். ನಾವು ಹೇಳ್ತಿರೋದು ಅರ್ಥ ಆಯ್ತಾ ಇದೆಯಾ? ஒரு சின்ன பிள்ளைனாலும் சரி, ಚಿಕ್ಕ ಮಗಾದ್ರೂ ಸರಿ, பெரிய ஆளாலும் சரி, ದೊಡ್ಡವರಾದ್ರೂ ಸರಿ, இயேசுவின் நாமத்திலே, ಯೇಸು I ನಾಮದಲ್ಲಿ, receive the name of Jesus. ಯೇಸು ನಾಮದಲ್ಲಿ. உங்களுக்கு என்ன செய்யுமா? ನಿಮ್ಗೇನಾಯ್ತಮ್ಮ? என்னவா? நான் சொல்லும் போது வலிக்கிறேன். சரி, இவங்களுக்கு ಅವರಿಗೆ ಏನಮ್ಮ? தொண்டையில ப்ராப்ளம் அப்படிதான். ಹಾ. உடம்பு தொண்டையில ಹಾ, ಆಮಾ. இயேசுவின் நாமத்திலே, ಯೇಸು ನಾಮದಲ್ಲಿ, I receive Jesus. ಯೇಸು ನಾಮದಲ್ಲಿ, இயேசுவின் நாமத்திலே, ಯೇಸು நாமದಲ್ಲಿ, வல்லமை ಯೇಸು ನಾಮದಲ್ಲಿ, இறங்குவதாக இயேசுவின் நாமத்திலே, ಯೇಸು ನಾಮದಲ್ಲಿ, அந்நிய வல்லமைகளை ಅನ್ಯ ಕಾರ್ಯಗಳ இயேசுவின் நாமத்திலே ಯೇಸು ನಾಮದಲ್ಲಿ, கலைந்து வருகிறேன். இயேசுவின் நாமத்திலே எல்லா அந்நிய ஆவிகள் ಎಲ್ಲ ಅನ್ಯ வெளியேறட்டும். ಹೋಗಲಿ. ಯೇಸು Deliverance. ಹೋಗ. ಯೇಸು ನಾಮ. Deliverance. ಹೋಗ. Deliverance. ಯೇಸು In the name of Jesus. வெளியேறு இயேசுவின் ಹೋಗಲಿ. நாமத்திலே. ಯೇಸು ನಾಮದಲ್ಲಿ. இந்த நிமிஷத்திலிருந்து ಈ ದಿವಸದಿಂದ deliverance. ಯೇಸು ನಾಮದಲ್ಲಿ, இயேசுவின் நாமத்திலே ஒரு ஒரு வல்லமை இறங்குவதாக. ಇಳಿಯಲಿ. ಯೇಸು ನಾಮ, வல்லமை இறங்குவதாக. ಯೇಸು ನಾಮದಲ್ಲಿ, Anointing Jesus. ಯೇಸು ನಾಮದಲ್ಲಿ, Anointing. Anointing. ಯೇಸು ನಾಮ, Fire Holy Ghost. Fire Holy Ghost. Fire. Anointing. The name of Jesus. Bika ba 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 ba. இயேசுவின் நாமத்திலே. அடுத்ததாக ಇನ್ನೊಂದ್ಸಲ ஒரு நபரை குறித்து ஆவியானவர் சொல்ல கூட்டிட்டு போங்க. ಕರ್ಕೊಂಡು ಹೋಗ್ಬಿಡ್ರಿ. அவனுடைய சொப்பனத்துல ಅವನ ಸ್ವಪ್ನದಲ್ಲಿ அவங்க ஜெபம் பண்ணும்போது ಅವನು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡುವಾಗ அவனுக்கு சர்ப்பம் வருது. ಅವನು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡುವಾಗ ಸರ್ಪ ಬರ್ತಾ ಇದೆ. சொல்லுது அர்த்தமாயினா? ನಾನು ಹೇಳಿದ ತೆಲುಗಿಲಿ ಅರ್ಥಮಾಯ್ತಾ? ஒரு ஜெபிக்கும் போது ನೀವು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡುವಾಗ ஒண்ணு சர்ப்பம் வருது, ನಿನ್ನ ಮುಂದೆ ಸರ್ಪ ಬರ್ತಾ ಇದೆ, இல்ல தூக்கத்துல சர்ப்பம் வருது. ನಿದ್ರೆಯಲ್ಲಿ ಸರ್ಪ ಬರ್ತಾ ಇದೆ. உங்களுக்கு வருதா அப்படி? இவங்க இல்ல. ஓகே, நீங்க அப்படி உங்களை தூக்கி போயிடலாம், பின்னால போட்டுடலாம். ಅವರ ಕರ್ಕೊಂಡೋಗಿಂದ ಹಾಕಿ நெசரேனும் இவங்களுக்கு தூக்கத்துல அப்படி வருதா? சொல்லிருக்காங்க. தூக்கத்துல வருது, ஒரு பணம் வருது. ஜெபம் பண்ணும்போது வரல, தூக்கத்துல வருது. இன்னைக்கு இந்த கட்டு வந்து உடைக்கணும். ಇವತ್ತು ಕಟ್ಟು ಹೊಡಿತದೆ. நீங்க விசுவாசிக்கிறீங்களா? ನೀವು ವಿಶ್ವಾಸ ಇಡ್ತೀರಾ? ஆண்டவர் உங்களை அற்புதம் செய்வார் நம்புறீங்களா? ದೇವರು ಅದ್ಭುತ ಮಾಡ್ತಾನೆ ವಿಶ್ವಾಸ ಮಾಡ್ತೀರಾ? சாட்சி சொல்லுவீங்களா? ಕ್ರಿಸ್ತನಿಗೆ ಸಾಕ್ಷಿಯಾಗಿರ್ತೀರಾ? சபையே, ಸಭೆ இன்றைக்கு ஆபிரகாமுடைய குமாரத்தை கர்த்தர் விடுவிக்கிறார். ಅಬ್ರಹಾಮನ ಕುಮಾರನ ದೇವರು ಬಿಡುಗಡೆ எல்லா ಮಾಡ್ತಾರೆ. கைகளை உயர்த்தலாம். ಎಲ್ಲರ ಕೈಗಳನ್ನು ಎತ್ತಿರಿ. இயேசுவின் நாமத்திலே. ಯೇಸು I ನಾಮದಲ್ಲಿ, receive Jesus. ಯೇಸು ನಾಮದಲ್ಲಿ, I receive. ಯೇಸು ನಾಮದಲ್ಲಿ எல்லா அந்நிய வல்லமைகளை ಎಲ್ಲ ಅನ್ಯ ಕ್ರಿಯೆಗಳು இயேசுவின் நாமத்திலே ಯೇಸು ನಾಮದಲ್ಲಿ சுட்டு எரிகிறார். ಸುಟ್ಟುತ್ತೇನೆ. சுட்டு எரிகிறார். ಸುಡುತ್ತೇನೆ. சுட்டு எரிகிறார். ಸುಡುತ್ತೇನೆ. எல்லா
வல்லமைகள் ಎಲ್ಲ ಕ್ರಿಯೆಗಳು வெளியேறுங்க இயேசுவின் நாமத்திலே. ಹೊರಗೆ ಹೋಗಲಿ ಯೇಸು. எல்லா தூக்கத்துக்கு விரோதமாய், ಎಲ್ಲ ಕ್ರಿಯೆಗಳಿಗೆ ವಿರುದ್ಧವಾಗಿ எல்லா போராடிகிற, ಎಲ್ಲ ಹೋರಾಟ, எல்லா சர்ப்பத்துடைய ಎಲ್ಲ வல்லமைகளை ಸರ್ಪದ ಕ್ರಿಯೆಗಳು சுட்டி எரிகிறார், ತೆಗೆದಾಕ್ சுட்டி எரிகிறோம். ಯೇಸು ஆண்டவருடைய வல்லமை ದೇವರ ಯೇಸು. இறங்குவதாக. வெளியேறு ಯೇಸು ನಾಮ. இயேசுவின் நாமத்திலே ಯೇಸು ನಾಮದಲ್ಲಿ வெளியேறட்டும். ಹೊರಗೆ ಬರಲಿ ಯೇಸು. டெலிவரன்ஸ், ಹೋಗಲಿ ಯೇಸು ನಾಮ. டெலிவரன்ஸ். ಹೋಗಲಿ ಯೇಸು ನಾಮ. லீபா ரபா ரபா ஷீகா பாபா 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 லீமா ரானாமா ஷீகா பாபா. டெலிவரன்ஸ் name of Jesus. ಯೇಸು ನಾಮದಲ್ಲಿ இயேசுவின் நாமத்திலே நீ விடுவிப்பதற்காக ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஆமென். லீபா ஷாகா பாபா. ஓகே, நீங்க போகலாம். அடுத்ததாக ಎರಡನಾಗಿ பரிசுத்த ஆவியானவர் ஒரு நபரை குறித்து சொல்லுகிறார். ಪರಿಶುದ್ಧಾತ್ಮನ ಒಬ್ಬರನ್ನ ಕುರಿತು ಹೇಳ್ತಿದ್ದಾರೆ. அது நம்மளுடைய ப்ராப்ளம் என்னன்னா, ಅವ್ರದ್ದು ಕಷ್ಟ ಏನಂದ್ರೆ ஒரு ரொம்ப நாளா கல்யாணம் முடியாது, கல்யாணம் முடியாது, மேரேஜ் ஆகுது. ಇನ್ನು ಸುಮಾರು ಏನಂತ ಅವರಿಗೆ ಮ್ಯಾರೇಜ್ ಮದುವೆ ಆಗಿಲ್ಲ. தடையா இருக்கலாம், இந்த பொண்ணு அலைன்ஸ் வரலாம், ಅಯ್ಯೋ ತಡೆ ಆಗಿರ್ಬೋದು ನಿಮಗೆ ಮದುವೆಗೆ. இந்த அலைன்ஸ் வர்றதுக்காரி தடையா இருக்கலாம், ಅನೇಕ ಕಾರ್ಯಗಳು ಬರೋದಕ್ಕೆ ನಿಮಗೆ ತಡೆ ಆಗಿರ್ಬೋದು, அல்லது வராம இருக்கலாம். ಅಲ್ಲ ನಿನಗೆ ವರಗಳು ಅಥವಾ ಬರದೇ ಇರಬಹುದು. அப்படி யாரும் இருக்கீங்களா? ಯಾರದಿದ್ದಾರಾ? தைரியமா வரலாம், ஜெபம் பண்ணி முடிச்சிடலாம், அப்புறம் அடுத்து போகலாம். ಬರ್ಬೋದು, ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿ ಮುಗಿಸಲ್ಲ. இயேசுவின் நாமத்திலே ಯೇಸು ನಾಮದಲ್ಲಿ இந்த நிமிஷத்திலே ಈ ನಿಮಿಷದಲ್ಲಿ நான் சபைக்காக நான் ஜெபிக்கிறேன். ಈ ಸಭೆಗಾಗಿ ನಾನೀಗ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಕ್ಕೆ ಹೋಗ್ತೇನೆ. இயேசுவின் நாமத்திலே ಯೇಸು ನಾಮದಲ್ಲಿ இந்த சபையை நீர் ஆசீர்வதியும். ಈ ಸಭೆನ ನೀನು ಆಶೀರ್ವದಿಸು. இந்த சபையை உயர்த்த போவதற்காக ஸ்தோத்திரம். ಈ ಸಭೆನ ನೀನು ಉದ್ದರಿಸಕ್ಕಾಗಿ ಸ್ತೋತ್ರ. இந்த சபையிலே ಈ ಸಭೆಯಲ್ಲಿ புதிய ஆத்துமாக்களை கர்த்தர் கொண்டு வருகிறார். ಹೊಸ ಆತ್ಮಗಳನ್ನ ದೇವರು ಕೊಂಡು ಬರ್ತಾರೆ. சுகமளிக்கும் முறையின் மூலமாய், சுகமளிக்கும் வரத்தின் மூலமாய், ಸುಖಪಡಿಸುವಂತ ವರಗಳ ಮೂಲಕ அநேக அற்புதங்களை ஆண்டவர் சபையில செய்ய போகிறார். ಅನೇಕ ಅದ್ಭುತಗಳನ್ನ ಸಭೆಯಲ್ಲಿ ಮಾಡಕ್ ಹೋಗ್ತಾರೆ. அதை சீக்கிரத்தில் ஆண்டவர் செய்ய போகிறார். ಅದು ಅತಿ ಶೀಘ್ರದಲ್ಲಿ ಮಾಡಕ್ ಹೋಗ್ತಾರೆ. நான் சில காரியங்களை பார்க்கிறேன். ಇಲ್ಲಿ ಅನೇಕ ಕಾರ್ಯಗಳನ್ನ ಸಭೆಯಲ್ಲಿ ನೋಡ್ತಿದ್ದೇನೆ. அந்த காரியம் என்னவென்றால், ಅಲ್ಲಿ ಏನಂದ್ರೆ, நான் சபைக்கு வரமாட்டேன் என்று சொல்ல வைராக்கியமானவர்கள், ಇಲ್ಲಿ ಸಭೆಗೆ ನಾನು ಇಲ್ಲಿಗೆ ಬರಕ್ಕಿಲ್ಲ ಅಂತ ಹೇಳ್ತಿರುವಂತ ವೈರಾಗ್ಯ ಉಳ್ಳವರು அந்த நபர்கள் பின்னாக உட்கார்ந்திருப்பார்கள். ಅಲ್ಲಿ ಬಾ ಅಂತ ಹೇಳುವವರು ಹಿಂದುಗಡೆ ಕೂತಿರ್ತಾರೆ. ஹalleluya. Hallelujah. அவர்களே இந்த சபைக்கு உதவி செய்வார்கள். ಅವರೇ ಸಭೆಗೆ ಸಹಾಯ ಮಾಡ್ತಾರೆ. இந்த சபைக்கு அநேக உதவிகள் கடந்து வரும். ಅನೇಕರು ಇಲ್ಲಿ ಸಭೆಗೆ ಕರೆದು ಬರ್ತಾರೆ. இந்த சபையானது காங்கிரஸ் பில்டிங் ஆகி மாற்றப்படும். ಈ ಸಭೆಯು ಕಾಂಕ್ರೀಟ್ ಬಿಲ್ಡಿಂಗ್ ಆಗಿ ಬೇರೆ ಮಾರ್ಪಡ್ತದೆ. இந்த சபைக்கு 2 பிரான்ச் ஊழியத்தை கர்த்தர் கொடுப்பார். ಈ ಸಭೆಗೆ ಇನ್ನೊಂದು 2 ಬ್ರಾಂಚ್ ಕೊಡ್ತಾರೆ. இந்த சபையை ஆண்டவர் மாற்ற போகிறார். ಈ ಸಭೆಯನ್ನ ದೇವರು ಮಾರ್ಪಡ್ತಕ್ಕೆ ಹೋಗ್ತಾರೆ. இந்த ஆண்டவர் வித்தியாசமான காரியத்தை செய்வார். ಈ ದೇವರು ಇಲ್ಲಿ ವಿಶೇಷವಾದ ಕಾರ್ಯಗಳನ್ನ ಮಾಡಕ್ ಹೋಗ್ತಾರೆ. ஏரியாவிலே உன் தலையை உயர்த்துவேன். ಈ ಸ್ಥಳದಲ್ಲಿ ನತೆಯನ್ನು ಎತ್ತರಿಸುತ್ತೇನೆ. ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்ய போகிறார். ದೇವರು ದೊಡ್ಡ ಕಾರ್ಯಗಳನ್ನ ಮಾಡಕ್ ಹೋಗ್ತಿದ್ದಾರೆ. அற்புதங்கள் மூலமாகவும், ಇಲ್ಲಿ ಅದ್ಭುತಗಳ ಮೂಲಕವಾಗಿ, அடையாளங்கள் மூலமாகவும், ಅತಿಶಯವಾದ ಕಾರ್ಯಗಳ ಮೂಲಕವಾಗಿ சபையை கர்த்தர் கொண்டு செல்ல ಈ போகிறார். ಸಭೆಯನ್ನ ದೇವರು ಕೊಟ್ಟು ತೆಗೆದುಕೊಂಡು ನಡೆಸಿ ಹೋಗ್ತಾನೆ. இயேசுவின் நாமத்தில் ಯೇಸು ನಾಮದಲ್ಲಿ இந்த சபையை ಈ ஆசீர்வதிப்பதற்கு ಸಭೆಯನ್ನು ಆಶೀರ್ವದಿಸುವುದು. நன்றி ஆண்டவரே. ದೇವರೇ, ಈ சபையை உயர்த்த போவதற்காக ಈ நன்றி. ಸಭೆಯನ್ನು ಉದ್ಧರಿಸಕ್ಕಾಗಿ ಸ್ತೋತ್ರ. சபையில இன்னும் அநேக காரியங்களை செய்ய போகிறார். ಸಭೆಗೆ ಇನ್ನೂ ದೇವರು ಅನೇಕ ಕಾರ್ಯಗಳನ್ನ ಮಾಡಕ್ ಹೋಗ್ತಿದ್ದಾರೆ. அநேக ஜனங்கள் ஞானஸ்தானத்தை ஒப்பு கொடுக்கிறார்கள். ಅನೇಕ ಜನರು ಜ್ಞಾನಸ್ನಾನಕ್ಕೆ ಒಪ್ಪಿಸಿಕೊಡ್ತಾರೆ. எந்த மனிதன் எதிர்த்தானோ ಯಾವ ಜನನು ಇದಕ್ಕೆ ಅನೇಕ ವಿರೋಧವಾಗಿ ಇದ್ರು அந்த மனுஷன் சபைக்கு வருகிறார். ಆ ಮನಸ್ಸನ್ನು ಈ ಸಭೆಗೆ ಬರ್ತಾನೆ. ನಾಮದಲ್ಲಿ இந்த நேரத்திலே ಈ ದಿನದಲ್ಲಿ பரிசுத்த ஆவியானவர் ಪರಿಶುದ್ಧಾತ್ಮನು எனக்கு ஒரு காரியத்தை குறித்து வளர்த்துகிறார். ಒಂದು ಕಾರ್ಯವನ್ನು ಕುರಿತು ದೇವರು ನನಗೆ ತಿಳಿಯಪಡಿಸುತ್ತಿದ್ದಾರೆ. என்ன காரியம் என்றால், ಅದೇನು ಕಾರ್ಯ ಅಂದ್ರೆ, கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், ಈ ಕರ್ತನಾತ್ಮನ ಹೇಳ್ತಾರೆ, இந்த சபைக்கு ಈ ಸಭೆಗೆ லாயர்கள் வருகிறார்கள். ಲಾಯರ್ಗಳು ಬರ್ತಿದ್ದಾರೆ. ஹalleluya. Hallelujah. இந்த அநேக நேரத்திலே ಅನೇಕ ಸಭೆಯಲ್ಲಿ கண்ணீர் விட்ட கண்ணீர்களுக்கும் ನಿಮ್ಮ ಕಣ್ಣೀರು ಹಾಕಿದ ಕಣ್ಣೀರು தேவன் உயர்த்த போகிறார். ದೇವರು ಉದ್ಧರಿಸಕ್ಕೆ ಹೋಗ್ತಾರೆ. இயேசு நாமத்தில் ಯೇಸು ನಾಮದಲ್ಲಿ தேவன் ஆசீர்வதிக்க போகிறார். ಯೇಸು ನಾಮದಲ್ಲಿ ಆಶೀರ್ವಾದಕ್ಕೆ ಹೋಗ್ತಾರೆ. அதுக்காக ಹಾಗಾಗಿ இந்த சபையுடைய வழியிலே ಈ ಸಭೆಯ ದಾರಿಯಲ್ಲಿ அது வந்து பொது கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், ಈ ಹೋಗುವ ಸಭೆಯ ಈ ಮುಂದೆ ಇರೋ ದಾರಿಯಲ್ಲಿ எல்லாருடைய கண்கள் முடிச்சிருக்கலாம். ಎಲ್ಲರೂ ಕಣ್ಣು ತೆರೆದಿರ್ರಿ. இப்ப பரிசுத்த ஆவியானவர் பேசுகிறார். ಈಗ ಪರಿಶುದ್ಧಾತ್ಮನು ಮಾತಾಡ್ತಿದ್ದಾರೆ. என்ன சொல்லுகிறார்? ಏನ್ ಹೇಳ್ತಾರೆ? இந்த ரோடுகளிலே ಆ ರೋಡಲ್ಲಿ இனிமேல் வழிகள் போடப்படும். ಅಲ್ಲಿ ದಾರಿ ಹಾಕಲ್ಪಡ್ತದೆ. கைகளை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாம். பரிசுத்த ஆவியானவர் ಪರಿಶುದ್ಧಾತ್ಮನು உங்களை கர்த்தர் உயர்த்த போகிறார். ಪರಿಶುದ್ಧಾತ್ಮನನ್ನ ಎತ್ತಕ್ಕೆ ಹೋಗ್ತಿದ್ದಾನೆ. தேவன் பெரிய காரியங்களை செய்ய போகிறார். ದೇವರು ದೊಡ್ಡ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಮಾಡಕ್ಕೆ
ಮಾಡಕ್ ಹೋಗ್ತಾರೆ. இந்த சபையானது ಈ ಸಭೆ ಆದದ್ದು 2 நடக்கும். ಇಲ್ಲಿ 2 ಆರಾಧನೆ தேவன் செய்கிறார். தேவன் மகிமையான காரியத்தை செய்ய போகிறார். ದೇವರ ಮಹಿಮೆ ಈ ಸ್ಥಳದಲ್ಲಿ ಮಾಡಕ್ ಹೋಗ್ತದೆ. பரிசுத்த ஆவியானவர் போதகரை பார்த்து சொல்லுகிறார், ಪರಿಶುದ್ಧಾತ್ಮನು ಬೋಧಕರು ನೋಡಿ ಹೇಳ್ತಾರೆ, நீ கண்ணீர் விட்ட நாட்களுக்கும் ನೀ ಕಣ್ಣೀರು ಹಾಕಿದ ದಿನಗಳಲ್ಲಿ, நீ துன்பப்பட்ட ನೀ வருஷங்களுக்கும் ತುಂಬಪಟ್ಟ ಕೆಲಸಗಳಲ್ಲಿ நான் உன்னை உயர்த்த போகிறேன். ನಾನೇ ಎತ್ತಕ್ಕೆ ಹೋಗ್ತೇನೆ. அந்நிய கண்ணல்ல ಅನ್ಯ ಜನಗಳು உன்னுடைய கண்ணை காணோம். ನಿನ್ನ ಕಣ್ಣನ್ನು ನೋಡ್ತೀಯಾ? ஆண்டவரை மகிமைப்படுத்தும். பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார், ಪರಿಶುದ್ಧಾತ್ಮನು ಹೇಳ್ತಿದ್ದಾರೆ, இனி தொழில் அதிபர்களையும் ಇನ್ನು ಕೆಲಸದ ಅಧಿಕಾರಿಗಳನ್ನು, எஸ்டேட் ஓனர்களையும் ಎಷ್ಟೆಷ್ಟು இந்த ಓನರ್ಗಳನ್ನು இடத்துக்கு கடந்து ಈ வருவார்கள். ಸ್ಥಳಕ್ಕೆ ಅವರು ದಾಟಿ ಬರ್ತಾರೆ. அவருடைய வாழ்க்கையிலே ಈ ಸ್ಥಳದಲ್ಲಿ தேவன் அதிசயங்களை செய்வார். அதிசயங்களை ಇನ್ನು செய்வார். ಈ ದಿನಗಳಲ್ಲಿ ದೇವರು ಅತಿಶಯವಾದ ಕಾರ್ಯಗಳನ್ನ ಮಾಡ್ತಾರೆ. ஹalleluya, Hallelujah. ஹalleluya, Hallelujah. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். ದೇವರೇ ನಿಮಗೆ ಸ್ತೋತ್ರ. நீ கொடுத்த சபைக்காக நன்றி. ನೀವು ಕೊಡಲ್ಪಟ್ಟ ಸಭೆಗಾಗಿ ಸ್ತೋತ್ರ. பெரிய காரியங்கள் செய்ய போவதற்காக ಈ நன்றி. ದೊಡ್ಡ ಕಾರ್ಯಗಳನ್ನ ಮಾಡೋದಕ್ಕಾಗಿ ಸ್ತೋತ್ರ. இயேசுவின் நாமத்தில் ஆமென். ಯೇಸು ನಾಮದಲ್ಲಿ ಆಮೆನ್. அடுத்ததாக ಎರಡನೆಯಾಗಿ இங்க இருக்கிற சிலவருடைய வாழ்க்கையிலே ನಿರ್ವಾದ ಸಹೋದರ ಜೀವಿತದಲ್ಲಿ அவங்க படிக்கிறவங்களா இருக்கலாம், ಅವರು ಓದುವರಾಗಿರ್ಬೋದು, காலேஜ் படிச்சிருக்கலாம், ಕಾಲೇಜ್ ಓದ್ತಿದ್ರಿ, இல்ல சின்ன கிளாஸ் இருக்கலாம். ಚಿಕ್ಕ ಚಿಕ್ಕ ಕ್ಲಾಸ್ ಇರ್ಬೋದು. அதுல என்ன ஒரு காரியம் காணப்படுதோ ನೇರ ನಿಮಗೆ ಕಾರ್ಯ ಕಾಣಲ್ಪಡ್ತದೋ ஃபுல்லா ஞாபகம் வருது. மைண்ட் டிஸ்டர்பன்ஸ் ஃபுல்லா ஞாபகம் வருது. ನಿಮಗೆ ಮೈಂಡ್ ಡಿಸ್ಟರ್ಬ್ ಆಗಿ ಜ್ಞಾಪಕ ಬರ್ತಾ ಇದೆ. ஃபுல் வருஷம் ஒன்றும் தங்கல மனசு. ನೀನು ಓದಿದ್ರೆ ನಿನ್ನ ಮನಸ್ಸಲ್ಲಿ ಯಾವುದು ಇಡಿಸ್ತಾ ಇಲ್ಲ. ಕಾಲೇಜ್ ಓದೋ ಹುಡುಗರಿಗೆ ಮನಸ್ಸಲ್ಲಿ ಓದಿದ್ರೆ ಅದು ನಿನಗೆ ಇಡಿಸ್ತಾ ಇಲ್ಲ, ಅಲ್ಲ ಅರ್ಥ ಆಗ್ತಾ ಇಲ್ಲ. பரிசுத்த ஆவியானவர் ಪರಿಶುದ್ಧಾತ್ಮನು உங்களுடைய வாழ்க்கை அற்புதங்கள் செய்ய போகிறார். ನಿಮ್ಮ ಜೀವಿತದಲ್ಲಿ ಅದ್ಭುತವನ್ನು எல்லாரும் ಮಾಡಬೇಕು. கைகளை வைத்து ஜெபிக்கலாம். ಎಲ್ಲರೂ ಕೈಗಳೆತ್ತಿ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡುವ. இயேசுவின் நாமத்திலே ಯೇಸು ನಾಮದಲ್ಲಿ இந்த சபையை ஆசீர்வதியும், இவருடைய வாழ்க்கையை உயர்த்தும், இவள் தடைகளை மாற பண்ணும், ತಡೆಗಳನ್ನು ನೀಗಿಸು, இவருடைய வாழ்க்கையை உயர்த்தும், ಜೀವಿತನ ಉದ್ಧರಿಸು. இவளுடைய வாழ்க்கையை ஆசீர்வதிக்காய் சோத்திரம். ಇವರ ಜೀವಿತನ ಉದ್ಧರಿಸಕ್ಕಾಗಿ ಸ್ತೋತ್ರ. எல்லா ಫೈನಾನ್ಸ್ ಪ್ರಾಬ್ಲಮ್ಗಳು ಎಲ್ಲ ದುಡ್ಡಿನ ಸಮಸ್ಯೆಗಳು இயேசுவின் நாமத்திலே ಯೇಸು ನಾಮದಲ್ಲಿ வெளியேறட்டும். ಎಲ್ಲ ಹೊರಗಾಗಲಿ, வெளிவர ಹೊರಗೋಗಲಿ. ஆண்டவருடைய நாமத்திலே ಏ ದೇವರ ನಾಮದಲ್ಲಿ, இயேசுவின் நாமத்திலே ಯೇಸು ನಾಮದಲ್ಲಿ செபிக்கிறேன். ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡ್ತೇನೆ. ಫೈನಾನ್ಸ್ ಬ್ರೇಕ್ ಥ್ರೂ ಈ ದುಡ್ಡಿನ ಅಗತ್ಯ இயேசுவின் நாமத்திலே ಯೇಸು ನಾಮದಲ್ಲಿ I receive name of ಇಲ್ಲಿ Jesus. ದೇವರು ಕೊಡೋದಕ್ಕಾಗಿ ಸ್ತೋತ್ರ. இந்த நிமிஷத்திலே ಈ ನಿಮಿಷದಿಂದ சபை ஆசீர்வதிக்காய் சோத்திரம். ದೇವರನ್ನು ಆಶೀರ್ವದಿಸಕ್ಕಾಗಿ ಸ್ತೋತ್ರ. அனைவருடைய கடன் பிரச்சனைகளை ಅನೇಕ ಸಾಲದ ಸಮಸ್ಯೆಗಳು இயேசுவின் நாமத்திலே ಯೇಸು ನಾಮದಲ್ಲಿ மாற பண்ணும். ಇಲ್ಲಿ ನೀಗಲೇ ಅದು சீக்கிரம் பணம் வரட்டும். ಅದು ಅನೇಕ ಬೇಗ ದುಡ್ಡು ಬರಲಿ. எல்லா தடைகளையும் மாற ಎಲ್ಲ பண்ணும். ತಡೆಗಳು ನೀಗಲಿ. எல்லா போராட்டங்கள் ಎಲ್ಲ வெளியேறட்டும். ಹೋರಾಟಗಳು ಹೊರಗೆ ಹೋಗಲಿ. எல்லா சரீர வியாதிகள், ಎಲ್ಲ ಶರೀರದಲ್ಲಿ ನೋವು, எல்லா சரீர பலவீனங்கள் ಎಲ್ಲ ಶರೀರದಲ್ಲಿ ಬಲಹೀನತೆಗಳು இயேசுவின் நாமத்திலே ಯೇಸು ನಾಮದಲ್ಲಿ வெளியேறட்டும். ಹೋಗಲಿ ಹೊರಗೆ. ஆண்டவருடைய வல்லமை ಯೇಸುನ ಬಲ இந்த நிமிஷத்திலே ಈ ನಿಮಿಷದಿಂದ இறங்குவதாக ಏನಿದು ಬರಲಿ. அந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் ಒಬ್ಬೊಬ್ಬರ ಮಕ್ಕಳ ಮೇಲೆ ஆசீர்வதியும். ಆಶೀರ್ವದಿಸು. தொடர்ந்து பெரிய காரியத்தை செய்யும். ದೊಡ್ಡ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಮಾಡಿ இயேசுவின் நாமத்தில் ಯೇಸು ನಾಮದಲ್ಲಿ ತಂದೆ. ஆமென். ಆಮೆನ್ ಆಮೆನ್. ಥ್ಯಾಂಕ್ ಯು. ಪ್ರೈಸ್ ಯೇಸು ನಾಮದಲ್ಲಿ, Blessing anointing. ಯೇಸು ನಾಮದಲ್ಲಿ, Blessing anointing. ಯೇಸು ನಾಮದಲ್ಲಿ, I receive. ಯೇಸು ನಾಮದಲ್ಲಿ, I receive. ಯೇಸು ನಾಮದಲ್ಲಿ, Name of Jesus. ಯೇಸು ನಾಮದಲ್ಲಿ எல்லா தரித்திரங்கள், ಎಲ್ಲ ದರಿದ್ರಗಳು, எல்லா சாபங்கள் ಎಲ್ಲ ಶಾಪಗಳು இயேசுவின் நாமத்தில் ಯೇಸು ನಾಮದಲ್ಲಿ மறைவதாக. ಮರೆಯಾಗಲಿ. ஆண்டவர் ದೇವರು இந்த மகனை ಮಗನನ್ನ உதவி செய்வதற்காக சோத்திரம். ಸ್ತೋತ್ರಪ್ಪ. ஆண்டவருடைய வல்லமை ದೇವರ ಮಹಿಮೆ இந்த நிமிஷத்திலே ಈ ನಿಮಿಷದಲ್ಲಿ இவன் வாழ்க்கையிலே ಈ ಮಗನ அற்புதத்தை செய்துவிடப்படினால் ಅದ್ಭುತ சோத்திரம். ಮಾಡಲೇ ಕಾಪಾಡಬೇಕು. இயேசுவின் நாமத்தில் ಯೇಸು ನಾಮದಲ್ಲಿ blessing anointing. ಕ್ರೈಸ್ತಿಗೆ ಅನಂತ್ಯ. I receive. ಯೇಸು I ನಾಮದಲ್ಲಿ, receive. ಯೇಸು ನಾಮದಲ್ಲಿ இந்த மகனுடைய தேவைகளை ಈ ಮಗನ ಜೀವಿತದಲ್ಲಿ கர்த்தர் சந்தித்தபடியினால் சோத்திரம். ಕರ್ತನ ಸಂಧಿಸಿದಕ್ಕಾಗಿ ಸ್ತೋತ್ರ. எல்லா கைகளை தட்டி ஆண்டவரை ಮಗನೇ, ಅಮ್ಮ, நீ உன்னுடைய வாழ்க்கையில ನಿನ್ನ ಜೀವಿತದಲ್ಲಿ கர்த்தருக்கு ஒப்பு கொடு. ಕರ್ತನಿಗಾಗಿ ಒಪ್ಪಿಸಿಕೊಡು. இந்த நாளிலிருந்து ಇವತ್ತು ದಿನದಿಂದ தேவனுக்கு அதிசயங்களை செய்வார். ನಿನ್ನ ದೇವರನಿಗೆ ಅತಿಶಯವಾದ உன்னுடைய ಕಾರ್ಯ வாழ்க்கையிலே ನಿನ್ನ ಜೀವಿತದಲ್ಲಿ இவருடைய வாழ்க்கையை நான் ஒரு காரியத்தை பார்க்கிறேன். ನಿನ್ನ ಜೀವಿತದಲ್ಲಿ ಒಂದು ಕಾರ್ಯ ನೋಡ್ತಿದ್ದೇನೆ. வீடியோ எடுக்கிறவங்க எடுத்துக்கலாம். ವಿಡಿಯೋ ತೆಗೆದು ತಗೊಳ್ರಿ. இவங்களுடைய வாழ்க்கையில ಇವನ ಜೀವಿತದಲ್ಲಿ வாழ்க்கையில ஒரு பிளஸிங் வரும். ಇವನ ಜೀವಿತದಲ್ಲಿ ಒಂದು ಆಶೀರ್ವಾದ ಬರಕ್ ಹೋಗ್ತದೆ. உன்னுடைய வாழ்க்கையில ನಿನ್ನ ಜೀವಿತದಲ್ಲಿ இந்த நாளிலிருந்து ಇವತ್ತಿನದಿಂದ ஒரு மாற்றம் வரப்போகுது. ಒಂದು ಬದಲಾವಣೆ ಬರಕ್ ಹೋಗ್ತದೆ. கர்த்தருக்கு சாட்சி சொல்லு. ನೀವು ಕರ್ತನಿಗಾಗಿ ಬಂದು ಸಾಕ್ಷಿ என்ன ಹೇಳಬೇಕು. கையில தட்டி மயப்படுத்து. ஓகே பரிசுத்த ஆவியானவர் எடுத்து ಪರಿಶುದ್ಧಾತ್ಮನು இப்போது எனக்கு ஒரு காரியத்தை உணர்த்துகிறார். ಈಗ ನನಗೆ ಪರಿಶುದ್ಧಾತ್ಮನ ವಿಷಯ ತೋರಿಸುತ್ತಿದ್ದಾರೆ. ஒரு காரியம் என்னவென்றால் ಅಲ್ಲಿ ಕಾರ್ಯ ಏನಂದ್ರೆ இங்க இருக்கிற நபர்களிலே ಇಲ್ಲಿ ಇರುವಂತ
ಅಂತ ಒಬ್ಬರಲ್ಲಿ என்னுடைய வாழ்க்கையிலே ನನ್ನ ಜೀವಿತದಲ್ಲಿ நான் வாழ்ந்து ஒரு பிரயோஜனமும் இல்லை. ನಾನು ಬಾಳಿ ಏನು ಪ್ರಯೋಜನ ಇಲ್ಲ. என்னுடைய வாழ்க்கை மிகுந்த கஷ்டமாகிவிட்டது. ನನ್ನ ಜೀವಿತ ಭಾರಿ ಕೈಯಾಗಿದೆ. வாழ்க்கை கஷ்டத்த நிலைமையில் நான் இருக்கிறேன். ನಾನು ತುಂಬಾ ಕೈಯಾದ ಜೀವಿತದಲ್ಲಿದ್ದೇನೆ. இந்த நிலையிலே ಈ ಜೀವಿತದಲ್ಲಿ நான் செத்தாலும் நலமாயிருக்கும். ನಾನು ಸತ್ತರೆ ಚೆನ್ನಾಗಿರ್ತದೆ. அப்படி இருக்கும் என்று ಹಾಗೆ ಇದ್ದೇನೆ ಅಂತ ಹೇಳಿ ஒரு நபர் இருக்கிறீங்க. ಒಬ್ಬರಿದ್ದಾರೆ. சொல்லுது அர்த்தம் நான் காமிக்கிறேன். ಹೇಳದ ಅರ್ಥ ಆಯ್ತಾ? ரைட் ஓகே. ஆண்டவர் பேசுற நபர் வந்து விட்டார். ದೇವರು ಮಾತಾಡಿದವರು ಬಂದರು. உங்களுடைய இது சொல்றதெல்லாம் கரெக்டான கேள்வி. ಹೇಳಿದಲ್ಲ ಕರೆಕ್ಟಾ? ஓகே. இப்போது ಈಗ இந்த மகள் மிகுந்த கண்ணீரோடு வந்திருக்கிறார். ಈ ಮಗಳು ತುಂಬಾ ಕಣ್ಣೀರಿಂದ ಬಂದಿದ್ದಾಳೆ. இவளும் ஆபிரகாமுடைய குமாரத்தியாக இருக்கிறார். ಇವಳು ಅಬ್ರಾಮನ ಕುಮಾರ್ತೆ ಆಗಿದ್ದಾಳೆ. வேதம் சொல்லுகிறது. ವೇದ ಹೇಳ್ತದೆ ஆபிரகாமுடைய குமாரத்தியை ಅಬ್ರಾಮನ ಕುಮಾರ್ತೆಯೇ ஆண்டவர் சொஸ்தப்படுத்தினார். ಆಂಡವರು ದೇವರು ಗುಣಪಡಿಸಿ இயேசுவின் நாமத்திலே ಯೇಸುವಿನ ನಾಮದಲ್ಲಿ எல்லா தற்கொலை நாவிகள், ಎಲ್ಲ ಕಾರ್ಯಗಳು எல்லா அந்நிய வல்லமைகள், ಎಲ್ಲ ಅನ್ಯ ಕಾರ್ಯಗಳು இயேசுவின் நாமத்திலே ಯೇಸುವಿನ ನಾಮದಲ್ಲಿ உலகிலே ಯೇಸುವಿನ ನಾಮದಲ್ಲಿ இவளோடு போராடுகிற ಇವಳೊಂದಿಗೆ ಹೋರಾಡುತ್ತಿರುವ எல்லா வல்லமைகள், ಎಲ್ಲ ಬಲವಾದ ಕ್ರಿಯೆ இயேசுவின் நாமத்திலே ಯೇಸು ನಾಮದಲ್ಲಿ வெளியேறட்டும். ಹೊರಗಾಗಲಿ. ಯೇಸು ಯೇಸು ನಾಮದಲ್ಲಿ. லாபா சீகா பாபா பாபா பாபா. அடுத்ததாக ಎರಡನೇ ಆಗಿ ஆண்கள் நபர்களிலே ಗಂಡಸರಲ್ಲಿ ஒரு நபரை குறித்து ஆவியானவர் உணர்த்துகிறார். ಗಂಡಸರಲ್ಲಿ ದೇವರ ಆತ್ಮನೊಬ್ಬನ ತೋರಿಸ್ತಿದ್ದಾರೆ. அந்த ஆண்கள் இங்க இருக்கிறவங்கள ಇವರು ಇಲ್ಲಿರೋರಲ್ಲಿ என் வேலை செஞ்சு ஒரு முன்னேற்றம் இல்ல, ನಾನು ಕೆಲಸ ಮಾಡಿ ಒಂದು ಉದ್ಧಾರ ಆಗುತ್ತಾ ಇಲ್ಲ, எனக்கு தொழில்ல ஒரு சேஞ்ச் இல்ல, ನನ್ನ ಬಿಸ್ನೆಸ್ ಅಲ್ಲಿ ಏನು ಇನ್ನು ಚೇಂಜಸ್ ಕಾಣ್ತಾ எனக்கு ஒரு ಇಲ್ಲ, தொழில் மாற்ற வேணும், ನನ್ನ ಬಿಸ್ನೆಸ್ ಅಲ್ಲಿ ಸ್ವಲ್ಪ ಚೇಂಜಸ್ ಬೇಕು, என்ன தொழில் பண்ணுவது ಏನು ನಾನು ಬಿಸ್ನೆಸ್ ಮಾಡೋದು அப்படின்னு ஒரு ஆள் இருக்கிறீங்க. ಅಂತವರೊಬ್ಬರು ಇಲ್ಲಿ ಇದ್ದೀರಿ. சொல்லுது அர்த்தம் ஆயினா? ಅರ್ಥ ಆಯ್ತಾ? சொல்லுறது புரியுதா? ಅರ್ಥ ಆಯ್ತಾ ನಿಮಗೆ? உங்க தொழில்ல ஏதாவது மாற்றலாமா, ನಿಮ್ಮ ஏதாவது ಕೆಲಸದಲ್ಲಿ ಏನಾದ್ರೂ ಒಂದು ಬದಲಾವಣೆ ಬೇಕಾ அப்படின்னு இருக்கிறீங்களா? ಹಾಗಾದ್ರೆ ಇದ್ದೀರಾ? கம்பேர் ಹಾಗಿದ್ರೆ ಹೊರಗೆ ಬರ್ಬೋದು. யாரா இருந்தாலும் சரி, ಯಾರಾದ್ರೂ ಸರಿ, ஆண்களா இருந்தாலும் சரி, பெண்கள் இருந்தாலும் சரி, ಆಣಾದ ಗಂಡಸರಾದ್ರೂ ಸರಿ, ಹೆಂಗಸರಾದ್ರೂ ಸರಿ, அந்த வாழ்க்கையில முன்னேற்றம் இல்ல, ಅವ್ರ ಜೀವಿತದಲ್ಲಿ ಮುಂದುವರಿಕೆ ಇಲ್ಲ. நான் தொழில மாற்றலாம் நினைக்கிறேன், ನನ್ನ ಕೆಲಸವನ್ನ ಬದಲಾವಣೆ ಮಾಡಬೇಕಂತ ಯೋಚನೆ ಮಾಡ್ತಿದ್ದೀನಿ, இல்ல வேற காரியத்தை பண்ணலாம் நினைக்கிறேன். ಬೇರೆ ಏನಾದ್ರೂ ಒಂದು ವಿಷಯ ಮಾಡೋಣ ಅಂತ ಇದ್ದೀನಿ. அப்படி இருக்க நபர் இருக்கிறீங்களா? ಹಾಗಾದ್ರೆ ಇದ್ದೀರಾ? கம்பேர் ಬನ್ನಿ. நீங்க என்ன வேலை பார்த்துருக்கீங்க? ಏನು ಕೆಲಸ ಮಾಡ್ತಿದ್ದೀರಿ? எஸ்டேட்ல என்ன வேலை பார்க்குறீங்க? எஸ்டேட்ல டெம்பரவரியா வேலை பார்க்குறீங்க. ಟೆಂಪರರಿ. எத்தனை வருஷமா வேலை பார்க்குறீங்க? ಎಷ್ಟು ದಿವಸದ ಕೆಲಸ ಮಾಡ್ತಿದ್ದೀರಿ? 8 ವರ್ಷ. நீங்க வேற ஏதாவது பிசினஸ் பண்ணலாம்னு, ஒரு தொழில் பண்ணலாம்னு என்ன இருக்கா? ಬೇರೆ ಏನಾದ್ರು ಕೆಲಸ ಮಾಡ್ಬೇಕಂತ ಯೋಚನೆ ಮಾಡ್ತಿದ್ದೀರಾ? நான் ஒரு காரியத்தை பார்க்கிறேன். ನಾನೇ ಒಂದು ಕಾರ್ಯ ನೋಡ್ತಿದ್ದೀನಿ. நீங்க சொல்லலாம், நான் பரிசுத்த ஆவியை எனக்கு சொன்ன, ನೀವು ಹೇಳೋದು ಬೇಡ, ನಾನು ಹೇಳ್ತೀನಿ. நான் ஒரு காரியத்தை பார்க்கிறேன். ನಾನೇ ನೋಡ್ತಿದ್ದೀನಿ. அந்த காரியம் என்னவென்றால், ಆ ಕಾರ್ಯ ಏನಂದ್ರೆ இந்த பாக்கு மரம் இருக்குல்ல, ಅಡಿಕೆ ಮರ, அது சம்பந்தமா ಅದಕ್ಕೆ ಸಂಬಂಧಪಟ್ಟ ಹಾಗೆ ஒரு காரியத்தை நீங்க பண்றது நல்லா இருக்கும்னு எனக்கு ஆவியில படுது. ಅಲ್ಲಿ ಅಡಿಕೆ ಮರದ ರೀತಿಯಲ್ಲಿ ಒಂದು ಕಾರ್ಯ ಮಾಡಿದ್ರೆ ನಿನಗೆ ಚೆನ್ನಾಗಿರ್ತದೆ ದೇವರು ಹೇಳ್ತಿದ್ದಾರೆ. நீங்க அப்படி ஏதாவது காரியத்தை யோசிக்கிறீங்களா? ಅದೇನಾದ್ರೂ ಕಾರ್ಯ ಯೋಚನೆ ಮಾಡ್ತಿದ್ದೀರಾ? ஆனா அந்த காரியம் இருக்குதுன்னு சொல்லி எனக்கு ஆண்டவர் சொல்லுது. ಆ ಕಾರ್ಯ ನಿಮ್ಮಲ್ಲಿ ಆ ಕಾರ್ಯ ಮಾಡಬೇಕು ಅಂತ ದೇವರು ನನಗೆ ತೋರಿಸ್ತಿದ್ದಾರೆ. அந்த காரியம் நீங்க பண்ணா உங்களுக்கு பிளஸிங்கா இருக்கும். ಆ ಕಾರ್ಯ ಮಾಡಿದ್ರೆ ನಿಮಗೆ ದೇವರು ಆಶೀರ್ವದಿಸ್ತಾರೆ. ஓகேயா? ಸರಿಯಾ? உங்களுடைய வாழ்க்கை சபையை இவருக்காண்டி ஜெபிக்கலாம். ನಾವೆಲ್ಲರೂ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡುವ. இயேசுவின் நாமத்தில், ಯೇಸು ನಾಮದಲ್ಲಿ, right now in the name of ಯೇಸು Jesus, ನಾಮದಲ್ಲಿ, ஆண்டவருடைய ஆசீர்வாதம் ಯೇಸು ನಾಮದಲ್ಲಿ, இப்போது ಈಗಲೇ blessing, ಯೇಸು ನಾಮದಲ್ಲಿ, receive, ಯೇಸು ನಾಮದಲ್ಲಿ, receive, ಯೇಸು ನಾಮದಲ್ಲಿ, Holy God, receive the name of Jesus, receive, இயேசுவின் நாமத்தில் லேவா சீகா பாபா. ஹலோ ಹಲೋ, பரிசுத்த ஆவியானவர் உங்களோட பார்த்து பேசுகிறார். ಪರಿಶುದ್ಧಾತ್ಮನು ನಿಮ್ಮನ್ನು ನೋಡಿ ಹೇಳ್ತಿದ್ದಾರೆ. உங்களுடைய வாழ்க்கையிலே ನಿಮ್ಮ ಜೀವಿತದಲ್ಲಿ ஆண்டவருக்கு அநேக காரியங்களை ஒப்பு கொடுங்க. ಆ ದೇವರಿಗೆ ಅಂತ ನಿಮ್ಮ ಜೀವಿತದಲ್ಲಿ ಅನೇಕ ಕಾರ್ಯವನ್ನು ಒಪ್ಪಿಸಿಕೊಡ್ರಿ. கர்த்தர் உங்களை உயர்த்த போறார். ದೇವರು ನಿಮ್ಮನ್ನ ಮೇಲಕ್ಕೆ ತರ್ತಾನೆ. உங்களுக்கு ನಿಮಗೆ ஹலோ, கேரளால யாரோ தெரியுமா? ಕೇರಳದಲ್ಲಿ ಯಾರನ್ನ ಗೊತ್ತಾ? டக்கு விசாரணை ಇಲ್ಲ. தெரியுமா? ஓகே. அந்த கேரளத்திற்கும் ಆ ಕೇರಳಕ್ಕೂ உனக்கு ஒரு சம்பந்தம் இருக்குன்னு ஆவியானவர் சொல்றாரு. ಕೇರಳದಲ್ಲಿರುವವರೆಗೂ ನಿನಗೂ ಅದು ಸಂಬಂಧ ಇದೆ ಅಂತ ಹೇಳ್ತಿದ್ದಾರೆ. ஏன்னா ஒரு பிசினஸ் முறையா ಒಂದು ಬಿಸ್ನೆಸ್ ಇದರಲ್ಲಿ நீ இங்க இருந்து ஒரு அனுப்ப போற.
ಇಲ್ಲಿಂದ ನೀ ದೇವ್ರ ಕರ್ಕೊಂಡು நீ ಹೋಗ್ತಾನೆ. ஆண்டவருக்கு ஒப்பு கொடு, ನೀ ದೇವರಿಗಾಗಿ ಒಪ್ಪಿಸಿಕೊಡು. உன் வாழ்க்கை பிளஸிங்கா இருக்கு. ನಿನ್ನ ದೇಶ ಬೆದರಿಸಿ. I receive the name of Jesus. I receive ஆண்டவர் blessing இந்த மகனுக்கு இயேசுவின் நாமத்துல கட்டளையிடுகிறேன். ಆಮೆನ್. இயேசுவின் நாமத்துல. ஓகே, நீங்க போலாம். லைபா சாக்கா தான போல பரபலபா. ரீமா சாக்கா தான போலபா. இங்க இருக்கிறவங்கள ಇಲ್ಲಿ ಇರುವವರೊಬ್ಬರಲ್ಲಿ ஒரு 3 நபரை குறித்து பரிசுத்த ஆவியானவர் பேசுகிறார். 3 ವ್ಯಕ್ತಿಗಳನ್ನು ಕುರಿತು ಪರಿಶುದ್ಧಾತ್ಮನ அந்த ಮಾತನಾಡುತ್ತಾರೆ. 3 நபருடைய வாழ்க்கை என்ன? ಮಕ್ಕಳ ಜೀವಿತದಲ್ಲಿ ಏನು? அவருடைய வாழ்க்கையிலே ಅವರ ಜೀವಿತದಲ್ಲಿ ஒரு வயிறுல நடு சைடு, ಅವ್ರ ಹೊಟ್ಟೆಯಲ್ಲಿ ಒಂದು ಸೈಡ್, இல்ல சைடுல, ಒಂದು ಸೈಡ್ ಅಲ್ಲಿ, இல்ல நெஞ்சு சைடுல, ಅಥವಾ ಎದೆಯ ಭಾಗದಲ್ಲಿ, இந்த பின் சைடுல ಅದರ ಹಿಂದೆಯ ಭಾಗದಲ್ಲಿ ஒரு கட்டி இருக்கிறத குறித்து கவலைப்படுறாங்க. ಒಂದು ಗಡ್ಡೆ ಇರೋದನ್ನ ಕುರಿತು ಅವರು ಚಿಂತೆ ಮಾಡ್ತಿದ್ದಾರೆ. ஓகே, நான் சொல்றது அர்த்தம் என்ன? ನಾನು ಹೇಳೋದು ಅರ್ಥ ಆಯ್ತಿದ್ಯಾ? ஓகே, ಅರ್ಥ ಆಯ್ತು ಅಂತ. அதாவது கட்டிகள் உடம்புல கட்டி இருக்கு. ಅಲ್ಲಿ ಗಡ್ಡೆ ಇದೆ. ஓகே, அது வந்து வயிற்றுல சென்ட்ரல் பகுதியில இருக்கலாம், ಅದು ಹೊಟ್ಟೆಯಲ್ಲಿ ಹೋಗೋದಿರ್ಬೋದು, இல்ல உடம்புல சைடுல இருக்கலாம், ಒಂದು ಸೈಡ್ ಇರ್ಬೋದು, இல்ல முதுகுல இருக்கலாம். ಅದ್ರಲ್ಲಿ ಬೆನ್ನಿರ್ಬೋದು. அப்படி இருக்க நபர் இருக்கிறீங்க, ಅದ್ರಲ್ಲಿ ಇರುವುದಿರ್ತೀರಿ. எந்த ஆளாதான் தைரியமா வரலாம். ಅವ್ರು ಯಾರಾಗಿದ್ರು, ಆ ಗಡ್ಡೆ ಇರುವವರು ಯಾರಾದ್ರೂ ಮುಂದೆ ಬನ್ರಿ. லேமா ஷாக்கா பாபா 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 லேமா ஷாக்கா தனபலபா லேமா ஷாக்கா. இந்த டைம் ஆயிட்டு இருக்கு, அடுத்த ஸ்டேஜுக்கு போகணும். ನಾವು ಮುಂದೆ ಹೋಗ್ಬೇಕು. ಯಾರ ಇದ್ರು ಕೂಡ ಅವ್ರು ಮುಂದೆ ಬರ್ಬೋದು. அப்ப தைரியமா வரலாம், உங்களுக்கு தெரிஞ்சுட்டு அடுத்த கட்டத்துக்கு போகணும். ಧೈರ್ಯವಾಗಿ ಬರ್ಬೋದು. ನಾವು உங்களுக்கு எதை கட்டி இருக்கு? மேல இருக்கு, ಎಲ್ಲಿದೆ? ಸೈಡ್ ಇದೆಯಾ? சைடுல இதுல வயிற்றுலையா? இந்த சைடு நெஞ்சு பின்னாலையா? பின்னால. பின்னால ஆவியானவர் சொன்னாரு நீ ஃபர்ஸ்ட் அக்கா. எவ்வளவு நாள் அந்த கட்டி இருக்கு? ಎಷ್ಟು ದಿವಸದಿಂದ ಇದೆ? 2 வருஷமா இருக்கு. சபையை இவருக்காண்டி ஜெபிக்கலாம். I receive Jesus. I receive Jesus. இயேசுவின் நாமத்திலே ಯೇಸು ನಾಮದಲ್ಲಿ இந்த மகனுக்காக ஜெபிக்கிறோம். ನಾವು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡ್ತೀವಿ. எல்லா அந்நிய வல்லமைகளை ಎಲ್ಲ ಅನ್ಯಾಯ ಕಾರ್ಯಗಳು இயேசுவின் நாமத்திலே ಯೇಸು ನಾಮದಲ್ಲಿ இந்த மகனை விட்டு ಮಗನ ಬಿಟ್ಟು வெளியேறட்டும். ಹೊರಗೆ ಹೋಗು. வெளியேறா. ಹೋಗು ಹೊರಗೆ. ஆண்டவருடைய வல்லமை ಯೇಸು இறங்கட்டும் இயேசுவின் நாமத்தில். ಯೇಸು ನಾಮ. அடுத்த நபர் ಎರಡನೇ ಆಗಿ லேபா ஷாக்கா பாபா பாபா. உங்களுக்கு எது கட்டி இருக்கு? ನೀವು ಎಲ್ಲಿ ಕಟ್ಟಿದೆ? சைடு. ஓகே, சீக்கா லாபா சீக்கா தானா போல வியாசில வெளிக்கற பரிசுத்த ஆவியானவர். ಪರಿಶುದ್ಧಾತ್ಮನು ஹலோ சிஸ்டர், லோடு இவங்களை பார்த்து ஒரு காரியத்தை பேசுறார். ಪರಿಶುದ್ಧಾತ್ಮನನ್ನು ನೋಡಿ ಒಂದು ಕಾರ್ಯ ಹೇಳ್ತಿದ್ದಾರೆ. உங்களுக்கு விரோதமாக, ನಿಮಗೆ ವಿರೋಧವಾಗಿ, உங்கள் குடும்பங்களுக்கு விரோதமா ಕುಟುಂಬಕ್ಕೆ ವಿರೋಧವಾಗಿ ஒரு பிளாக் மேஜிக் கட்டு இருக்கிற கதை சொல்றேன். ಅನೇಕ ಮಾಟಮಂತ್ರದ ಕಟ್ಟುಗಳು, ಅನೇಕ ಕಾರ್ಯಗಳು கரெக்டா? இல்ல, அதான் பட் அந்த கட்டு வந்து இருக்கு. ಇருக்கு, ಇದೆ. உங்களுக்கு சொல்லு, நான் சொல்றது புரியுதா? ಅರ್ಥ ಆಯ್ತಿದೆಯಾ? உங்களுக்கு வந்து ஒரு கட்டு இருக்குன்னு சொல்லி ஆவியான தெளிவா வெளிப்படுத்துறாரு. ಹೇಳ್ತಿದ್ದಾರೆ. இப்ப நான் ஜெபிக்கிறேன், கட்டு எல்லாம் இருக்கு. நம்ம கட்டி தான் எனக்கு சப்ஜெக்ட் இருக்கா? சரி, ஜெபம் பண்ணலாம். சபையை இவளுக்காக ஜெபம் பண்ணலாம். ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡುವ. இயேசுவின் நாமத்திலே ಯೇಸು ನಾಮದಲ್ಲಿ ஆண்டவரை வல்லமை ದೇವರ இயேசுவின் நாமத்திலே ಯೇಸು ನಾಮದಲ್ಲಿ I receive Jesus. ಯೇಸು ನಾಮದಲ್ಲಿ இயேசுவின் நாமத்திலே ಯೇಸು ನಾಮದಲ್ಲಿ எல்லா கட்டிகள் ಎಲ್ಲ ಕಟ್ಟುಗಳು மறைவதாக மறையாகவே ஆண்டவரை வல்லமை ದೇವರ இந்த ಮಹಿಮೆ நேரத்தில் இறங்கட்டும். ಇಳಿಯಲಿ. எல்லா பலவீனங்கள் ಬಲಹೀನತೆಗಳು இயேசுவின் நாமத்திலே ಯೇಸು ನಾಮದಲ್ಲಿ வெளியேறட்டும். ಹೊರಗೆ ಹೋಗಲಿ. வெளியேறட்டும். ಯೇಸು ನಾಮ. இயேசுவின் நாமத்திலே ಯೇಸು ನಾಮದಲ್ಲಿ அநேக சாபங்களும் கூட இருக்கு. ಶಾಪಗಳಿದೆ. சரி, உங்களுக்காக ஜெபிக்கலாம். ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡ್ತೀವಿ. Liba sakadana bola bara bela bara beli beli. Ili mahande ni mori yapana balaba. Rima saka. பாத்தீங்களா, இதுதான் கிரியேட்டிவ். அது சாபம் செய்வன நடந்துட்டீங்களா? அது இப்போ கிரியேட்டிவ். அந்த செய்வனோட ஸ்பிரிட் வந்து இப்போ வேலை செய்யும். அதனாலதான் இவங்களுக்கு இந்த கட்டுடைய காரியம் இருக்குன்னு ஆதியான தெளிவா வெளிப்படுத்தினா இந்த கட்டு நிமித்தமா தான் இந்த கட்டு அவங்களுக்கு இருக்கு. ஓகே, பீஷா பாப்பா பாப்பா லேமா சாக்கா தன பலபா. அடுத்ததாங்க ಎರಡನೇ ಆಗಿ ஒரு காரியத்தை குறித்து நான் ஆவியானவர் உணர்த்துகிறார். ಒಂದು ಕಾರ್ಯ ಕುರಿತು ದೇವರಾತ್ಮ ತೋರಿಸ್ತಿದ್ದಾರೆ. அது என்ன காரியம் என்றால், ಅದೇನ್ ಕಾರ್ಯ ಅಂದ್ರೆ தொண்டை பகுதி, ಗಂಟಲಿನ ಭಾಗ, throat. ಇಲ್ಲಿ ಗಂಟಲಿನ ಭಾಗ ಒಳಗೆ ஒருவேளை அவருக்கு வந்து வலியா இருக்கலாம், ಒಳಗೆ ನೋವು ಇರಬಹುದು, தொண்டையில வலியா இருக்கலாம், ಒಳಗೆ ನಿಮಗೆ ನೋವು ಇರಬಹುದು, இல்ல தொண்டையில சின்ன கட்டியா இருக்கலாம், ಗಂಟಲ ಒಳಗಡೆ ನಿನಗೆ ಏನಾದ್ರು ಗಡ್ಡೆ ಅಥವಾ ನೋವು ಇರಬಹುದು. அதாவது அதிகமா தோத்தல், ಅನೇಕ ಕಡತ ಒಳಗಡೆ அப்படின்னு இருக்கு. நபர் இருக்கீங்களா? ಯಾರಾದ್ರೂ ಒಬ್ಬರು ಇದ್ದೀರಾ ಇಲ್ಲಿ? நான் சொல்றது மனசுலாவுதா? ನಾವು ಹೇಳ್ತಿರೋದು ಅರ್ಥ ಆಯ್ತಾ ಇದೆಯಾ? ஒரு சின்ன பிள்ளைனாலும் சரி,
ಚಿಕ್ಕ ಮಗಾದ್ರೂ ಸರಿ, பெரிய ஆளாலும் சரி, ದೊಡ್ಡವರಾದ್ರೂ ಸರಿ, இயேசுவின் நாமத்திலே ಯೇಸು I ನಾಮದಲ್ಲಿ, receive the name of Jesus. ಯೇಸು ನಾಮದಲ್ಲಿ. உங்களுக்கு என்ன செய்யுதுமா? ನಿಮ್ಗೇನಾಯ್ತಮ್ಮ? என்னவா? வழி வந்து இங்கே வலிக்குதா? நான் சொல்லும் போது வலிக்குதா? சரி, இவங்களுக்கு ಅವ್ರಿಗೇನಮ್ಮ? தொண்டையில ப்ராப்ளம் அப்படிதான். ಹಾ உடம்பு தொண்டையில ஆமா. இயேசுவின் நாமத்திலே, ಯೇಸು ನಾಮದಲ್ಲಿ, I receive Jesus. ಯೇಸು ನಾಮದಲ್ಲಿ, இயேசுவின் நாமத்திலே ಯೇಸು நாமದಲ್ಲಿ, வல்லமை ಯೇಸು ನಾಮದಲ್ಲಿ, இறங்குவதா இயேசுவின் நாமத்திலே. ಯೇಸು ನಾಮದಲ್ಲಿ, அந்நிய வல்லமைகளை ಅನ್ಯ ಕಾರ್ಯಗಳ இயேசுவின் நாமத்திலே ಯೇಸು ನಾಮದಲ್ಲಿ, கலைந்து வருகிறேன். தலைவரஸ்தே ಯೇಸು ನಾಮದಲ್ಲಿ, இயேசுவின் நாமத்திலே நாமದಲ್ಲಿ எல்லா அந்நிய ஆவிகள் ಎಲ್ಲ ಅನ್ಯ வெளியேறட்டும். ಹೋಗಲಿ. ಯೇಸು Deliverance. ಹೋಗಲಿ. Deliverance. Deliverance. ಯೇಸು In the name of Jesus. வெளியேறு இயேசுவின் நாமத்திலே. இந்த நிமிஷத்திலிருந்து ಈ ದಿವಸದಿಂದ deliverance. ಯೇಸು ನಾಮದಲ್ಲಿ, இயேசுவின் நாமத்திலே ஒரு வல்லமை இறங்குவதாக. ಇಳಿಯಲಿ. ಯೇಸು ನಾಮ, வல்லமை இறங்குவதாக. ಯೇಸು ನಾಮದಲ್ಲಿ, Anointing Jesus. ಯೇಸು ನಾಮದಲ್ಲಿ, Anointing. Anointing. ಯೇಸು ನಾಮ, Fire Holy Ghost. Fire Holy Ghost. Fire. Anointing. The name of Jesus. Bika ba 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 ba. இயேசுவின் நாமத்தில் ஆமென். அடுத்ததாக ಇನ್ನೊಂದ್ಸಲ ஒரு நபரை குறித்து ஆவியானவர் சொல்ல கூட்டிட்டு போங்க. ಕರ್ಕೊಂಡು ಹೋಗ್ಬಿಡ್ರಿ. அவனுடைய சொப்பனத்துல ಅವನ ಸ್ವಪ್ನದಲ್ಲಿ அவங்க ஜெபம் பண்ணும்போது ಅವನು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡುವಾಗ, அவனுக்கு சர்ப்பம் வருது. ಅವನು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡುವಾಗ ಸರ್ಪ ಬರ್ತಾ ಇದೆ. சொல்லுது அர்த்தமாயினா? ನಾನು ಹೇಳುದು ತೆಲುಗಿಲಿ ಅರ್ಥಮಾಯಿಂದ? ஒரு ஜெபிக்கும் போது ನೀವು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡುವಾಗ ஒண்ணு சர்ப்பம் வருது, ನಿನ್ನ ಮುಂದೆ ಸರ್ಪ ಬರ್ತಾ ಇದೆ, இல்ல தூக்கத்துல சர்ப்பம் வருது. ನಿದ್ರೆಯಲ್ಲಿ ಸರ್ಪ ಬರ್ತಾ ಇದೆ. உங்களுக்கு வருதா அப்படி? இவங்க இல்ல. ஓகே, நீங்க அப்படி உங்களை தூக்கி போயிடலாம், பின்னால போடலாம். ಅವರ ಕರ್ಕೊಂಡೋಗಿಂದ ಹಾಕಿ நெசரீனம் இவங்களுக்கு தூக்கத்துல அப்படி வருதா? சொல்லிருக்காங்க, தூக்கத்துல வருது. ஒரு பணம் வருது, ஜெபம் பண்ணும்போது வரல, தூக்கத்துல வருது. இன்னைக்கு இந்த கட்டு வந்து உடைக்கணும். ಇವತ್ತು ಕಟ್ಟು ಹೊಡಿತದೆ. நீங்க விசுவாசிக்கிறீங்களா? ನೀವು ವಿಶ್ವಾಸ ಇಡ್ತೀರಾ? ஆண்டவர் உங்களை அற்புதம் செய்வார் நம்புறீங்களா? ದೇವರು ಅದ್ಭುತ ಮಾಡ್ತಾನೆ ವಿಶ್ವಾಸ ಮಾಡ್ತೀರಾ? சாட்சி சொல்லுவீங்களா? ಕ್ರಿಸ್ತನಿಗೆ ಸಾಕ್ಷಿಯಾಗಿರ್ತೀರಾ? சபையே, ಸಭೆ இன்றைக்கு ஆபிரகாமுடைய குமாரத்தை கர்த்தர் விடுவிக்கிறார். ಇವಾಗ ಅಬ್ರಹಾಮನ ಕುಮಾರನ ದೇವರು ಬಿಡುಗಡೆ எல்லா ಮಾಡ್ತಾರೆ. கைகளை உயர்த்தலாம். ಎಲ್ಲರ ಕೈಗಳನ್ನು ಎತ್ತಿರಿ. இயேசுவின் நாமத்தில், ಯೇಸು I ನಾಮದಲ್ಲಿ, receive Jesus. ಯೇಸು ನಾಮದಲ್ಲಿ, I receive ಯೇಸು ನಾಮದಲ್ಲಿ, எல்லா அந்நிய வல்லமைகளை ಎಲ್ಲ ಅನ್ಯ ಕ್ರಿಯೆಗಳು இயேசுவின் நாமத்தில் ಯೇಸು ನಾಮದಲ್ಲಿ சுட்டு எரிகிறார். ಸುಟ್ಟುತ್ತೇನೆ. சுட்டு எரிகிறார். சுடுತ್ತೇನೆ. சுட்டு எரிகிறார். சுடுತ್ತೇನೆ. எல்லா வல்லமைகள் ಎಲ್ಲ ಕ್ರಿಯೆಗಳು வெளியேறு இயேசுவின் நாமத்தில். ಹೊರಗೆ ಹೋಗಲಿ. ಯೇಸು எல்லா தூக்கத்துக்கு விரோதமாய், ಎಲ್ಲ ಕ್ರಿಯೆಗಳಿಗೆ ವಿರೋಧವಾಗಿ, எல்லா போராடுகிற, ಎಲ್ಲ ಹೋರಾಟ, எல்லா சர்ப்பத்துடைய வல்லமைகளை ಸರ್ಪದ ಕ್ರಿಯೆಗಳು சுட்டு எரிகிறார். ತೆಗೆದಾಗ சுட்டு எரிகிறோம். ಯೇಸು ஆண்டவருடைய வல்லமை இறங்குவதாக. ಇಳಿಯಲಿ. ಯೇಸು ನಾಮ, இயேசுவின் நாமத்தில் ಯೇಸು ನಾಮದಲ್ಲಿ வெளியேறட்டும். ಹೊರಗೆ ಬರಲಿ. ಯೇಸು Deliverance. ಹೋಗಲಿ. ಯೇಸು ನಾಮ, Deliverance. ಹೋಗಲಿ. ಯೇಸು ನಾಮ. Liba raba raba shika ba 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 ba. Lima rana ma shika ba ba. Deliverance name of Jesus. ಯೇಸು ನಾಮದಲ್ಲಿ, இயேசுவின் நாமத்திலே நீ விடுவிப்பதற்காக ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஆமென். லீபா ஷாகா பா. ஓகே, நீங்க போகலாம். அடுத்ததாக ಎರಡನಾಗಿ பரிசுத்த ஆவியானவர் ஒரு நபரை குறித்து சொல்லுகிறார். ಪರಿಶುದ್ಧಾತ್ಮನು ಒಬ್ಬರನ್ನ ಕುರಿತು ಹೇಳ್ತಿದ್ದಾರೆ. அது நம்மளுடைய ப்ராப்ளம் என்னன்னா, ಅವ್ರದ್ದು ಕಷ್ಟ ಏನಂದ್ರೆ ஒரு ரொம்ப நாளா கல்யாணம் முடியாது, கல்யாணம் முடியாது, மேரேஜ் ஆகுது. ಇನ್ನು ಸುಮಾರು ಏನಂತ ಅವರಿಗೆ ಮ್ಯಾರೇಜ್ ಮದುವೆ ಆಗಿಲ್ಲ. தடையா இருக்கலாம், இந்த பொண்ணு அலைன்ஸ் வரலாம். ಅಯ್ಯೋ ತಡೆ ಆಗಿರ್ಬೋದು ನಿಮಗೆ ಮದುವೆಗೆ. இந்த அலைன்ஸ் வர்றதுக்காரி தடையா இருக்கலாம், ಅನೇಕ ಕಾರ್ಯಗಳು ಬರೋದಕ್ಕೆ ನಿಮಗೆ ತಡೆ ಆಗಿರ್ಬೋದು, அல்லது வராம இருக்கலாம். ಅಲ್ಲ ನಿನಗೆ ವರಗಳು ಅಥವಾ ಬರದೇ ಇರ್ಬೋದು. அப்படி யாரும் இருக்கீங்களா? ಯಾರದಿದ್ದಾರಾ? தைரியமா வரலாம், ஜெபம் பண்ணி முடிச்சிடலாம், அப்புறம் அடுத்து போகும். ಬರ್ಬೋದು, ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿ ಮುಗಿಸಲ್ಲ. இயேசுவின் நாமத்திலே, ಯೇಸು ನಾಮದಲ್ಲಿ, இந்த நிமிஷத்திலே, ಈ ನಿಮಿಷದಲ್ಲಿ நான் சபைக்காக நான் ஜெபிக்கிறேன். ಈ ಸಭೆಗಾಗಿ ನಾನೀಗ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಕ್ಕೆ ಹೋಗ್ತೇನೆ. இயேசுவின் நாமத்திலே, ಯೇಸು ನಾಮದಲ್ಲಿ இந்த சபையை நீர் ஆசீர்வதியும். ಈ ಸಭೆನ ನೀನು ಆಶೀರ್ವದಿಸು. இந்த சபையை உயர்த்த போவதற்காக ஸ்தோத்திரம். ಈ ಸಭೆನ ನೀನು ಉದರಿಸಕ್ಕಾಗಿ ಸ್ತೋತ್ರ. இந்த சபையிலே ಈ ಸಭೆಯಲ್ಲಿ புதிய ஆத்துமாக்களை கர்த்தர் கொண்டு வருகிறார். ಹೊಸ ಆತ್ಮಗಳನ್ನ ದೇವರು ಕೊಂಡು ಬರ್ತಾರೆ. சுகமளிக்கும் முறையின் மூலமாய்
சுகமளிக்கும் வரத்தின் மூலமாய் ಸುಖಪಡಿಸುವಂತ ವರಗಳ ಮೂಲಕ அநேக அற்புதங்களை ஆண்டவர் சபையில செய்ய போறார். ಅನೇಕ ಅದ್ಭುತಗಳನ್ನ ಸಭೆಯಲ್ಲಿ ಮಾಡಕ್ ಹೋಗ್ತಾರೆ. அதை சீக்கிரத்தில் ஆண்டவர் செய்ய போகிறார். ಅದು ಅತಿ ಶೀಘ್ರದಲ್ಲಿ ಮಾಡಕ್ ಹೋಗ್ತಾರೆ. நான் சில காரியங்களை பார்க்கிறேன். ಇಲ್ಲಿ ಅನೇಕ ಕಾರ್ಯಗಳನ್ನ ಸಭೆಯಲ್ಲಿ ನೋಡ್ತಿದ್ದೇನೆ. அந்த காரியம் என்னவென்றால், ಅಲ್ಲಿ ಏನಂದ್ರೆ, நான் சபைக்கு வரமாட்டேன் என்று சொன்ன வைராக்கியமானவர்கள் ಇಲ್ಲಿ ಸಭೆಗೆ ನಾನು ಇಲ್ಲಿಗೆ ಬರಕ್ಕಿಲ್ಲ ಅಂತ ಹೇಳ್ತಿರುವಂತ ವೈರಾಗ್ಯ ಉಳ್ಳವರು அந்த நபர்கள் பின்னாக உட்கார்ந்திருப்பார்கள். ಅಲ್ಲಿ ಬಾ ಅಂತ ಹೇಳುವವರು ಹಿಂದುಗಡೆ ಕೂತಿರ್ತಾರೆ. ஹalleluya. Hallelujah. அவர்கள் இந்த சபைக்கு உதவி செய்வார்கள். ಅವರೇ ಸಭೆಗೆ ಸಹಾಯ ಮಾಡ್ತಾರೆ. இந்த சபைக்கு அநேக உதவிகள் கடந்து வரும். ಅನೇಕರಿಗೆ ಸಭೆಗೆ ಕರೆದು ಬರ್ತಾರೆ. இந்த சபையானது காங்கிரஸ் பில்டிங் ஆಗಿ மாற்றப்படும். ಈ ಸಭೆಯು ಕಾಂಕ್ರೀಟ್ ಬಿಲ್ಡಿಂಗ್ ಆಗಿ ಬೇರೆ ಮಾರ್ಪಡ್ತದೆ. இந்த சபைக்கு 2 பிரான்ச் ஊழியத்தை கர்த்தர் கொடுப்பார். ಈ ಸಭೆಗೆ ಇನ್ನೊಂದು 2 ಬ್ರಾಂಚ್ ಕೊಡ್ತಾರೆ. இந்த சபையை ஆண்டவர் மாற்றப் போகிறார். ಈ ಸಭೆಯನ್ನ ದೇವರು ಮಾರ್ಪಡ್ತಕ್ಕೆ ಹೋಗ್ತಾರೆ. ಈ ஆண்டவர் வித்தியாசமான காரியத்தை செய்வார். ಈ ದೇವರು ಇಲ್ಲಿ ವಿಶೇಷವಾದ ಕಾರ್ಯಗಳನ್ನ ಮಾಡಕ್ ಹೋಗ್ತಾರೆ. ஏரியாவிலே உன் தலையை உயர்த்துவேன். ಈ ಸ್ಥಳದಲ್ಲಿ ನಟರನ್ನು ಎತ್ತಿಸುತ್ತೇನೆ. ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்ய போகிறார். ದೇವರು ದೊಡ್ಡ ಕಾರ್ಯಗಳನ್ನ ಮಾಡಕ್ ಹೋಗ್ತಿದ್ದಾರೆ. அற்புதங்கள் மூலமாகவும் ಇಲ್ಲಿ ಅದ್ಭುತಗಳ ಮೂಲಕವಾಗಿ, அடையாளங்கள் மூலமாகவும் ಅತಿಶಯವಾದ ಕಾರ್ಯಗಳ ಮೂಲಕವಾಗಿ சபையை கர்த்தர் கொண்டு செல்ல ಈ போகிறார். ಸಭೆಯನ್ನ ದೇವರು ತೆಗೆದುಕೊಂಡು ನಡೆಸಿ ಹೋಗ್ತಾನೆ. இயேசுவின் நாமத்தில் ಯೇಸು ನಾಮದಲ್ಲಿ இந்த சபையை ಈ ஆசீர்வதிப்பதற்கு ಸಭೆಯನ್ನು ಆಶೀರ್ವದಿಸುವುದು. நன்றி ஆண்டவரே. ದೇವರೇ, ಈ சபையை உயர்த்த போவதற்காக ಈ ಸಭೆಯನ್ನು ಉದ್ಧರಿಸಕ್ಕಾಗಿ ಸ್ತೋತ್ರ. சபையில இன்னும் அநேக காரியங்களை செய்ய போகிறார். ಸಭೆಗೆ ಇನ್ನೂ ದೇವರು ಅನೇಕ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಮಾಡಕ್ ಹೋಗ್ತಿದ್ದಾರೆ. அநேக ஜனங்கள் ஞானஸ்தானத்தை ஒப்பு கொடுக்கிறார்கள். ಅನೇಕ ಜನರು ಜ್ಞಾನಸ್ನಾನಕ್ಕೆ ಒಪ್ಪಿಸಿಕೊಡ್ತಾರೆ. என்ன மனிதன் எதிர்த்தானோ ಯಾವ ಜನನು ಇದಕ್ಕೆ ಅನೇಕ ವಿರೋಧವಾಗಿ ಎದ್ರು அந்த மனுஷன் சபைக்கு வருகிறார். ಆ ಮನಸ್ಸನ್ನು ಈ ಸಭೆಗೆ ಬರ್ತಾನೆ. ನಾಮದಲ್ಲಿ இந்த நேரத்திலே ಈ ದಿನದಲ್ಲಿ பரிசுத்த ஆவியானவர் ಪರಿಶುದ್ಧಾತ್ಮನು எனக்கு ஒரு காரியத்தை குறித்து உணர்த்துகிறார். ಒಂದು ಕಾರ್ಯವನ್ನು ಕುರಿತು ದೇವರು ನನಗೆ ತಿಳಿಯಪಡಿಸುತ್ತಿದ್ದಾರೆ. என்ன காரியம் என்றால், ಅದೇನು ಕಾರ್ಯ ಅಂದ್ರೆ, கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், ಈ ಕರ್ತನ ಆತ್ಮನು ಹೇಳ್ತಾರೆ, இந்த சபைக்கு ಈ ಸಭೆಗೆ லாயர்கள் வருகிறார்கள். ಲಾಯರ್ಗಳು ಬರ್ತಿದ್ದಾರೆ. ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. இந்த அநேக நேரத்திலே ಅನೇಕ ಸಭೆಯಲ್ಲಿ கண்ணீர் விட்ட கண்ணீர்களுக்கும் ನಿಮ್ಮ ಕಣ್ಣೀರು ಹಾಕಿದ ಕಣ್ಣೀರು தேவன் உயர்த்த போகிறார். ದೇವರು ಉತ್ತರಿಸಕ್ಕೆ ಹೋಗ್ತಾರೆ. இயேசு நாமத்தில் ಯೇಸು ನಾಮದಲ್ಲಿ தேவன் ஆசீர்வதிக்க போகிறார். ಯೇಸು ನಾಮದಲ್ಲಿ ಆಶೀರ್ವಾದಕ್ಕೆ ಹೋಗ್ತಾರೆ. அதுக்காக ಹಾಗಾಗಿ இந்த சபையுடைய வழியிலே ಈ ಸಭೆಯ ದಾರಿಯಲ್ಲಿ அது பொது கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், ಈ ಹೋಗುವ ಸಭೆಯ ಈ ಮುಂದೆ ಇರೋ ದಾರಿಯಲ್ಲಿ எல்லாருடைய கண்கள் முடிச்சிருக்கலாம். ಎಲ್ಲರೂ ಕಣ್ಣು ತೆರೆದಿರ್ರಿ. இப்ப பரிசுத்த ஆவியானவர் பேசுகிறார். ಈಗ ಪರಿಶುದ್ಧಾತ್ಮನು ಮಾತಾಡ್ತಿದ್ದಾರೆ. என்ன சொல்லுகிறார்? ಏನ್ ಹೇಳ್ತಾರೆ? இந்த ரோடுகளிலே ಆ ರೋಡಲ್ಲಿ இனிமேல் வழிகள் போடப்படும். ಅಲ್ಲಿ ದಾರಿ ಹಾಕಲ್ಪಡ್ತದೆ. கைகளை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாம். பரிசுத்த ஆவியானவர் ಪರಿಶುದ್ಧಾತ್ಮನು உங்களை கர்த்தர் உயர்த்த போகிறார். ಪರಿಶುದ್ಧಾತ್ಮನನ್ನ ಎತ್ತಕ್ಕೆ ಹೋಗ್ತಿದ್ದಾನೆ. தேவன் பெரிய காரியங்களை செய்ய போகிறார். ದೇವರು ದೊಡ್ಡ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಮಾಡಕ್ ಹೋಗ್ತಾನೆ. இந்த சபையானது ಈ ಸಭೆ ಆದದ್ದು 2 ஆராதனை நடக்கும். ಇಲ್ಲಿ 2 ಆರಾಧನೆ தேவன் செய்கிறார். தேவன் மகிமையான காரியத்தை செய்ய போகிறார். ದೇವರ ಮಹಿಮೆ ಈ ಸ್ಥಳದಲ್ಲಿ ಮಾಡಕ್ ಹೋಗ್ತದೆ. பரிசுத்த ஆவியானவர் போதகரை பார்த்து சொல்லுகிறார், ಪರಿಶುದ್ಧಾತ್ಮನು ಬೋಧಕನ ನೋಡಿ ಹೇಳ್ತಾರೆ, நீ கண்ணீர் விட்ட நாட்களுக்கும் ನೀ ಕಣ್ಣೀರು ಹಾಕಿದ ದಿನಗಳಲ್ಲಿ, நீ துன்பப்பட்ட ನೀ வருஷங்களுக்கும் ತುಂಬಾ ಒಟ್ಟ ಕೆಲಸಗಳಲ್ಲಿ நான் உன்னை உயர்த்த போகிறேன். ನಾನು ಎತ್ತಕ್ಕೆ ಹೋಗ್ತೇನೆ. அந்நிய கண்ணல்ல ಅನ್ಯ ಜನಗಳು உன்னுடைய கண்ணை காணோம். ನಿನ್ನ கண்ணನ್ನು ನೋಡ್ತೀಯಾ? கைகளை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தும். பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார், ಪರಿಶುದ್ಧಾತ್ಮನು ಹೇಳ್ತಿದ್ದಾರೆ, இனி தொழில் அதிபர்களையும் ಇನ್ನು ಕೆಲಸದ ಅಧಿಕಾರಿಗಳನ್ನು, எஸ்டேட் ஓனர்களையும் ಎಷ್ಟು இந்த ಓನರ್ಗಳನ್ನು இடத்துக்கு கடந்து ಈ வருவார்கள். ಸ್ಥಳಕ್ಕೆ ಅವರು ದಾಟಿ ಬರ್ತಾರೆ. அவருடைய வாழ்க்கையிலே ಈ ಸ್ಥಳದಲ್ಲಿ தேவன் அதிசயங்களை செய்வார். அதிசயங்களை ಇನ್ನು செய்வார். ಈ ದಿನಗಳಲ್ಲಿ ದೇವರು ಅತಿಶಯವಾದ ಕಾರ್ಯಗಳನ್ನ ಮಾಡ್ತಾರೆ. ஹalleluya. Hallelujah. ஹalleluya. Hallelujah. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். ದೇವರೇ ನಿಮಗೆ ಸ್ತೋತ್ರ. நீ கொடுத்த சபைக்காக நன்றி. ನೀವು ಕೊಡಲ್ಪಟ್ಟ ಸಭೆಗಾಗಿ ಸ್ತೋತ್ರ. பெரிய காரியங்களை செய்ய ಈ போறதுக்காக நன்றி. ದೊಡ್ಡ ಕಾರ್ಯಗಳನ್ನ ಮಾಡೋದಕ್ಕಾಗಿ ಸ್ತೋತ್ರ. இயேசுவின் நாமத்தில் ஆமென். ಯೇಸು ನಾಮದಲ್ಲಿ ಆಮೆನ್. அடுத்ததாக ಎರಡನೆಯಾಗಿ இங்க இருக்கிற சிலவருடைய வாழ்க்கையிலே ಸಹೋದರ ಜೀವಿತದಲ್ಲಿ அவங்க படிக்கிறவங்களா இருக்கலாம், ಅವರು ಓದುವರಾಗಿರ್ಬೋದು, காலேஜ் படிச்சிருக்கலாம், ಕಾಲೇಜ್ ಓದ್ತಿದ್ರಿ, இல்ல சின்ன கிளாஸ் இருக்கலாம். ಚಿಕ್ಕ ಚಿಕ್ಕ ಕ್ಲಾಸ್ ಇರ್ಬೋದು. அதுல என்ன ஒரு காரியம் காணப்படுதோ ನೇರ ನಿಮಗೆ ಕಾರ್ಯ ಕಾಣಲ್ಪಡ್ತದೋ ஃபுல்லா ஞாபகம் வருது. மைண்ட் டிஸ்டர்பன்ஸ் ஃபுல்லா ஞாபகம் வருது. ನಿಮಗೆ ಮೈಂಡ್ ಡಿಸ್ಟರ್ಬ್ ಆಗಿ ಜ್ಞಾಪಕ ಬರ್ತಾ ಇದೆ. ஃபுல் வருஷம் ஒன்றும் தங்கல மனசு. ನೀನು ಓದಿದ್ರೆ ನಿನ್ನ ಮನಸ್ಸಲ್ಲಿ ಯಾವುದೂ ಇಡಿಸ್ತಾ ಇಲ್ಲ. ಕಾಲೇಜ್ ಓದೋ ಹುಡುಗರಿಗೆ ಮನಸ್ಸಲ್ಲಿ ಓದಿದ್ರೆ ಅದು ನಿನಗೆ ಇಡಿಸ್ತಾ ಇಲ್ಲ, ಅಲ್ಲ ಅರ್ಥ ಆಗ್ತಾ ಇಲ್ಲ.
பரிசுத்த ஆவியானவர் ಪರಿಶುದ್ಧಾತ್ಮನು உங்களுடைய வாழ்க்கை அற்புதங்கள் செய்ய போகிறார். ನಿಮ್ಮ ಜೀವಿತದಲ್ಲಿ ಅದ್ಭುತವನ್ನು எல்லாரும் ಮಾಡಬೇಕು. கைகளை உயர்த்தி ஜெபிக்கலாம். ಎಲ್ಲರೂ ಕೈಗಳೆತ್ತಿ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡುವ. இயேசுவின் நாமத்திலே ಯೇಸು ನಾಮದಲ್ಲಿ இந்த சபையை ஆசீர்வதியும். இவருடைய வாழ்க்கையை உயர்த்தும். இவர் தடைகளை மாற பண்ணும். ತಡೆಗಳನ್ನು ನೀಗಿಸು. இவருடைய வாழ்க்கையை உயர்த்தும். ಜೀವಿತನ ಉದ್ಧರಿಸು. இவருடைய வாழ்க்கையை ஆசீர்வதிக்காய் ஸ்தோத்திரம். ಜೀವಿತನ ಉದ್ಧರಿಸಕ್ಕಾಗಿ எல்லா ಫೈನಾನ್ಸ್ ಪ್ರಾಬ್ಲಮ್ಗಳು ಎಲ್ಲ ದುಡ್ಡಿನ ಸಮಸ್ಯೆಗಳು இயேசுவின் நாமத்திலே ಯೇಸು ನಾಮದಲ್ಲಿ வெளியேறட்டும். ಎಲ್ಲ ಹೊರಗಾಗಲಿ. ಹೊರಗೋಗಲಿ. ஆண்டவருடைய நாமத்திலே ದೇವರ ನಾಮದಲ್ಲಿ இயேசுவின் நாமத்திலே ಯೇಸು ನಾಮದಲ್ಲಿ செபிக்கிறேன். ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡ್ತೇನೆ. ಫೈನಾನ್ಸ್ ಬ್ರೇಕ್ ಥ್ರೂ ಈ ದುಡ್ಡಿನ ಅಗತ್ಯ இயேசுவின் நாமத்திலே ಯೇಸು ನಾಮದಲ್ಲಿ I receive name of ಇಲ್ಲಿ Jesus. ದೇವರು ಕೊಡೋದಕ್ಕಾಗಿ ಸ್ತೋತ್ರ. இந்த நிமிஷத்திலே ಈ ನಿಮಿಷದಿಂದ சபை ஆசீர்வதிக்காய் ஸ்தோத்திரம். ದೇವರ ಆಶೀರ್ವಾದಕ್ಕಾಗಿ ಸ್ತೋತ್ರ. அனைவருடைய கடன் பிரச்சனைகளை ಅನೇಕ ಸಾಲದ ಸಮಸ್ಯೆಗಳು இயேசுவின் நாமத்திலே ಯೇಸು ನಾಮದಲ್ಲಿ மாற பண்ணும். ಇಲ್ಲಿ ನೀಗಲೇ ಅದು சீக்கிரம் பணம் வரட்டும். ಅದು ಅನೇಕ ಬೇಗ ದುಡ್ಡು ಬರಲಿ. எல்லா தடைகளையும் மாற ಎಲ್ಲ பண்ணும். ತಡೆಗಳು ನೀಗಲಿ. எல்லா போராட்டங்கள் ಎಲ್ಲ வெளியேறட்டும். ಹೋರಾಟಗಳು ಹೊರಗೆ ಹೋಗಲಿ. எல்லா சரீர வியாதிகள் ಎಲ್ಲ ಶರೀರದಲ್ಲಿ ನೋವು, எல்லா சரீர பலவீனங்கள் ಎಲ್ಲ ಶರೀರದಲ್ಲಿ ಬಲಹೀನತೆಗಳು இயேசுவின் நாமத்திலே ಯೇಸು ನಾಮದಲ್ಲಿ வெளியேறட்டும். ಹೋಗಲಿ ಹೊರಗೆ. ஆண்டவருடைய வல்லமை ಯೇಸುನ ಬಲ இந்த நிமிஷத்திலே ಈ ನಿಮಿಷದಿಂದ இறங்குவதும் ಇಳಿದು ಬರಲಿ. அந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் ಒಬ್ಬೊಬ್ಬರ ಮಕ್ಕಳ ಮೇಲೆ ஆசீர்வதியும். ಆಶೀರ್ವದಿಸು. தொடர்ந்து பெரிய காரியத்தை செய்யும். ದೊಡ್ಡ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಮಾಡಿ இயேசுவின் நாமத்தில் ಯೇಸು ನಾಮದಲ್ಲಿ ತಂದೆ. ஆமென். ಆಮೆನ್ ಆಮೆನ್. ಥ್ಯಾಂಕ್ ಯು. ಪ್ರೈಸ್